பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் கலியுக வரதனான திருவேங்கடமுடையானுடைய பரம கருணையாலும் அஸ்மதாச்சாரியருடைய அனுகிரக பலத்தாலும் பாகவதோத்தமர்களின் அபிமானத்தாலும் நாம் அனுபவித்து வருகிற இந்த திருப்பாவை மகோத்சவத்திலே இன்றைய தினம் 3வது திருநாள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி பெண் பிள்ளைகளான திருப்பாவை பெண்கள் உலகம் வாழ்வு பெற வேணும் என்பதற்காக திருப்பாவை நோன்பு, பாவை நோன்பு என்ற ஒரு விரதத்தை மேற்கொண்டார்கள். அந்த பாவை நோன்பிற்கு தலைவனாக திருவாய்ப்பாடி இடையர்கள் ஆயர்கள் கண்ணனை காட்டிக் கொடுத்தார்கள். சகல புவனங்களுக்கும் தலைவனான எம்பெருமானை இந்த பாவை நோன்பிற்கு தலைவனாக கோபாலகர்கள் காட்டிக் கொடுக்க அந்த கண்ணனம்பெருமானை சென்று பார்த்து அவனை அழைத்து அவனை இந்த நோன்பிற்கு கடவனாக தலைவனாக கொண்டு இந்த நோன்பை மேற்கொள்வதாக ஒரு வைபவத்தை நிகழ்த்தி காட்டுகிறார்கள். ஜெகன்மாதாவான ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவை வைபவத்திலே 3வது பாசுரத்திலே மிக சிரேஷ்டமான விஷயத்தை, உன்னதமான உத்தமமான விஷயத்தை தெரிவிக்கிறார். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் உள்ளுரை மறைபொருள் உண்டு, வேதார்த்தம் உண்டு, விசேஷ அர்த்தங்கள் உண்டு, சாமானிய அர்த்தங்களும் உண்டு. வெளிப்படையாக பார்த்தால் ஓர் அர்த்தம் தோன்றினாலும் நம்முடைய பெரியவர்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்களான உத்தவர்கள் பல வேதாந்த விசேஷார்த்தங்களை சுவாபதேசமாக காட்டியுள்ளார்கள். அந்த ரீதியிலே இந்த திருப்பாவையானது முதல் 5 பாசுரங்களிலே ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்திற்கு, ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்திற்கு தேவையான மிக முக்கியப்படியான பஞ்சசம்ஸ்கார தத்துவத்தை காட்டிக் கொடுக்கின்றது. தாயார் முதல் 5 பாசுரங்களில் பஞ்சசம்ஸ்கார விஷயத்தை, அதாவது ஒரு சாமானியன், ஒரு பாமரன் உய்வு பெற வேண்டுமேயானால் நல்ல ஆச்சாரியன் திருவடிகளை சரணாகதி பண்ணி அந்த ஆச்சாரியனாலே அங்கீகரிக்க பெற்று 5 விதமான கிரமபூர்த்தியான சம்ஸ்காரங்களை பெற வேணும் என்பது. தாப புன்ற தாஸ்யநாம மந்திரோ யாகஸ்ய பஞ்சமகா. பஞ்சசம்ஸ்காரம். முதல் சம்ஸ்காரம் தப்த சம்ஸ்காரம், அதாவது ஆச்சாரியன் திருக்கரத்தாலே சங்கு சக்கர முத்திரைகளை பெற்றுக் கொள்வது. தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ்தறி சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம் என்று பரம்பரை பரம்பரையாக பகவானுக்கும் பாகவதோத்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் நாங்கள் அடிமைப்படுத்துள்ளோம் என்ற உறவை இந்த பஞ்சசம்ஸ்காரத்துடைய முதல் சம்ஸ்காரம் தப்த சம்ஸ்காரம் விவரிக்கின்றது. அதை பெரியாழ்வார் தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்து உண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம். பரம்பரை பரம்பரா கைங்கரியம் பண்றோங்கிறார். எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான உறவு, அவன் நாஸ்திகவாதியாக இருந்தாலும் அவனும் எம்பெருமானுடைய சொத்து, அவன் அவைதிகனாக இருந்தாலும்
பஞ்சமா பாதகம் பண்ணக்கூடிய மகா பாவியாக இருந்தாலும் அவனுடைய ஆத்மாவிற்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கான். நல்ல ஆச்சாரியன் கிடைப்பானேயானால், நல்ல வழிகாட்டி கிடைப்பானேயானால் அவனுக்கும் ஒரு நாள் உய்வு உண்டு, உய்யும் வகை தெரியும். ஆக எம்பெருமானுக்கும் நமக்கும் உறவு எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தாலும் மாறாது, மறுக்க முடியாத உறவு. அந்த உறவை, அந்த பவித்திரமான உறவை மெய் செய்து காட்டி அந்த ஜீவாத்மாவிற்கு தோஷங்களை போக்கி நல் மார்க்கத்தை காட்டக்கூடியவன் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் பண்ணக்கூடிய அனுகிரகங்களிலே உத்தமோத்தமமான அனுகிரகம் பஞ்சசம்ஸ்காரம். அதில் முதல் சம்ஸ்காரம் சங்கு சக்கர முத்திரைகளை பெற்றுக் கொள்வது. இரண்டாவது சம்ஸ்காரம் புன்ற சம்ஸ்காரம். ஆச்சாரியன் திருக்கரத்தாலே திருமண் காப்பு என்ற எம்பெருமானுடைய திவ்ய பாதகமல முத்திரைகளை தரித்து விடுவது, அனுகிரகம் பண்ணுவது. மூன்றாவது தாஸ்ய நாமம். அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் என்ற தாஸ்ய நாமம். நான்காவது மந்திர சம்ஸ்காரம். திருமந்திரம் என்ற 8 எழுத்து மந்திரம், துவயம், கர்மஸ்லோகம் என்பதான மந்திர திரயங்களை ஆச்சாரியன் உபதேசிக்க பெற்றுக் கொள்வது. அடுத்தாற் போல யாக சம்ஸ்காரம். எம்பெருமான் நமக்கு கொடுத்துள்ள சரீரத்தாலும் ஆத்மாவாலும் ஞானத்தாலும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களாலும் அந்த எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் பண்ணக்கூடிய கைங்கரியம், அது யாக சம்ஸ்காரம் எனப்படுகிறது. தாயார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் என்ற பதத்தாலே ஓங்கி என்ற பிரணவத்தை தெரிவிக்கின்றார். ஓங்கி, ஓம் என்ற பிரணவம். உலகளந்த எம்பெருமான் திருவிக்கிரமாவதாரம் பண்ணினான். ஓரடியாலே கீழ் உலகங்களை அளந்து கொண்டான், மற்றோர் அடியாலே மேல் உலகங்களை அளந்து கொண்டான்னு பார்க்கிறோம். திருவிக்கிரமாவதாரத்திற்கு 24 முக்கிய காரணங்கள். 25வது எம்பெருமானுடைய சங்கல்பம், இஷ்டம். ஆக 25 காரணங்கள் உண்டு. ஏதோ மகாபலி தபசு பண்ணினான். அந்த மகாபலி இடத்திலே பெருமாள் வாமனனாக போய் 3 அடி மண் கேட்டான். அந்த மகாபலியும் 3 அடி மண் கொடுத்தான். ஓர் அடியாலே கீழ் உலகங்களை அளந்து கொண்டான், மற்றோர் அடியாலே மேல் உலகங்கள் அனைத்தையும் அளந்து கொண்டான். 3வது அடி வைக்க இடம் இல்லாத காரணத்தினாலே மகாபலியின் சிரசிலே தன் பாதகமலத்தை வைத்து, இந்த பாதாள லோகத்திற்கு நீ அதிபதியாக சக்கரவர்த்தியாக இருப்பாயாக என்று சொல்லி அனுகிரகம் பண்ணினான்னு சொல்லுவான். அதோட திருவிக்கிரமாவதாரம் முடிஞ்சொடுத்து. ஆனால் திருவிக்கிரமாவதாரத்திற்கு 25 காரணங்கள். ஹிரண்யாட்சன் பிரம்மாவிடத்திலே சென்று முறையிட்டார்கள். பிரம்மாவும் தேடி பார்த்தான். சிவனிடத்திலே பிரார்த்தித்தார்கள். பரமேஸ்வரனும் தேடி பார்த்தான். பூமி இருக்கும் இடம் தெரியல. கடைசியா பெருமாளை பிரார்த்திச்சா. சர்வ நியந்தாவான எம்பெருமான் தேவர்களை பார்த்து சொன்னான், ஒரு அசுரன், ஒரு கொடியவன் பூமியை அதல பாதாளத்திலே எடுத்து சென்று மறைத்து வைத்துள்ளான். கவலைப்படாதீர்கள், அந்த பூமியை நான் மீட்டு தருகிறேன்னு சொன்னான். ஏன்னா ரட்சகத்துவங்கிறது பெருமாள் குணமாச்சே, ரட்சகத்துவம் பெருமாளுக்கு கடமையாச்சே, பெருமாளுடைய கடமை. முதல் பாசுரத்திலே கடமை உணர்ச்சியை சொல்றார். நாராயணனே நமக்கே, நமக்கு ரட்சை பண்ண வேண்டிய பொறுப்பை உடையவன் அவனே, நமக்கு ரட்சை பண்ண வேண்டிய கடமையை உடையவன் அவனே என்று அந்த எம்பெருமானுக்கே கடமையை உணர்த்தி நாராயணனே நமக்கே என்று காட்டினார் தாயார்.
அந்த ரட்சகத்துவம் என்ற கடமையை தனக்கு குணமாக உடையவன் எம்பெருமான், காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான். அந்த எம்பெருமான் தேவர்களை பார்த்து சொன்னான், கவலைப்படாதீர்கள், நான் விசேஷமாக ஒரு அவதாரம் பண்ணி அந்த அசுரன் இருக்கும் இடம் சென்று அவனை அழித்து பூமியை மீட்டு தருகிறேன் சொன்னான். அதுபடி பெருமாள் வராக அவதாரம் பண்ணார். வராக அவதாரம் பிரம்மாண்டமான அவதாரம். மலைகளிலே உயர்ந்த மலை ஹிமபர்வதம், இமயமலையை விட உயர்ந்த அவதாரம். அந்த உயரத்தை கணக்கிடவே முடியாதான். சமுத்திரத்தை போல அகலத்தை கணக்கிடவே முடியாதாம். மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் அப்படிங்கிறார் ஆண்டாள் நாச்சியார். பிரம்மாண்டமான வராகமா அவதாரம் பண்ணார் பெருமாள். நம்மாழ்வாரும் திருவாய்மொழியிலே கடைசியாக சாதிக்கின்றார், கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை 2 பிறைகவ்வி கோல வராகமொன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய். நீலவரை ஹிமபர்வதம் போல மிக உயர்ந்த திருமேனியாக இருந்தாராம் வராக பெருமாள். பன்றி முகம், அந்த பன்றியின் முகத்திலே 2 தந்தங்கள், பெரிய கொம்பு. பெரிய மதம் பிடித்த யானைக்கு எப்படி பெரிய தந்தங்கள் இருக்கும், அந்த கம்பீரமான 2 தந்தங்கள். அந்த காட்டு பன்றி, அந்த பன்றியாக வந்த பெருமாளுக்கு 2 தந்தங்கள். அவன் உருவத்தை யாராலும் இவ்வளவுதான் என்று கணக்கிட முடியாதபடி மிக உயர்ந்ததான திருவுருவம். நீலவரை பெரிய மலை, 2 பிறை சந்திரனை போலே தந்தங்கள். அந்த தந்தங்களுக்கு நடுவிலே அந்த உருண்டையான பூமியை தாங்கி வந்தான் என்று சொல்றார். கோல மலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் ஒன்றால் நிலம் கோட்டிடை கொண்ட என்றாய்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட பெரிய திருமேனி பெருமாளுக்கு 8 திருக்கரங்கள்னு பார்த்தோம். வராக பெருமாள் 8 திருக்கரங்களோடு அவதாரம் பண்ணினார். இந்த வராக பெருமாள் அகல பாதாளத்திற்கு சென்று பூமி தேவியை கவர்ந்து சென்ற கிரண்யாட்சனோடு யுத்தம் பண்ணி அவனை வதம் பண்ணி அழித்து அந்த பூமியை உருண்டையாக்கி தன் மூக்கில வச்சிருந்தார். தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார், பெருமாளை சேவித்தார்கள். பெருமாளும் தன் திருமுக மண்டலத்திலே 2 தந்தங்களுக்கு நடுவிலே இருந்த பூமியை காட்டி, என் முகத்திலே கோள ரூபமாக தெரிகிறது, அதுதான் பூமி. கோள ரூபகா பூகு, இந்த பூமியானது என் முகத்திலே கோள ரூபமா இருக்கு பாருங்கோ, இதான் பூமி என்று காட்டி கொடுத்தார். இன்னைக்கு கோவில்கள்ல சங்கல்பம் பண்றோம், அவர்கள் திருமாளிகைகள்ல சங்கல்பம் பண்றோம். எங்க சங்கல்பம் பண்ணாலும் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அஸ்ய ஸ்ரீ பகவதா மகாபுருஷஸ்ய விஷ்ணுராஜ்ஞா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः द्वितीय பரார்த்தே. அடுத்தாற்போல சொல்லுவோம், ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே, ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பேன்னு சங்கல்பம் பண்றோம். ஸ்வேதம்னா வெள்ளை, வராகம்னா பன்றி. பெருமாள் வெள்ளை பளிங்கு போல இருந்தானாம், வராக அவதாரத்துல வெள்ளை வெளேறு இருந்தானாம். ஸ்ரீ ஸ்வேதவராகம், வெண்மை நிறமான பன்றியாக வந்து பச்சை நிறமான பூமி தேவியை இரண்யாட்சனோடு யுத்தம் பண்ணி அந்த பூமி அவனை சம்ஹாரம் பண்ணி அந்த பூமியை மீட்டெடுத்து தன் மூக்கிலே வைத்து கல்பித்தான், நமக்கு கொடுத்தான் என்று நம்முடைய சாஸ்திர கர்த்தாக்கள் சொல்றார். ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பே. எம்பெருமான் எடுத்த எத்தனையோ அவதாரங்களிலே 24 அவதாரங்கள் முக்கிய அவதாரங்கள்னு பார்த்தோம். அதில் 10 அவதாரங்கள் அதிமுக்கியமான அவதாரங்கள், தசாவதாரங்கள். அதில் 3வது அவதாரம் வராக அவதாரம். 3வது அவதாரத்திலே இந்த பூமியை எம்பெருமான் படைத்தான். வராக அவதாரத்தாலே படைக்கப்பட்ட, வராக அவதாரத்திலே படைக்கப்பட்ட பூமியிலே எடுத்த முதல் அவதாரம் நரசிம்ம அவதாரம். பூமியில் எடுத்த முதல் அவதாரம் நரசிம்ம அவதாரம். அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யத்திற்கு ஆச்சாரியர்களான சுவாமி ராமானுஜன் முதலான பெரியவர்கள் சிங்கப்பெருமாளை திருவாராதனம் பண்ணி தன் திருவடிகளை சேர்ந்தவர்களான
சிம்மாசனாதிபதிகளுக்கு அழகிய சிங்கர் என்று சொல்லக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை நித்திய திருவாராதன மூர்த்தியாக வழங்கினார்கள். அதே போல ஆதிசங்கரர் பரம வைஷ்ணவர். ஆதிசங்கருடைய சித்தாந்தம் பரிபூர்ணமான வைஷ்ணவம். ஆதிசங்கருடைய சித்தாந்தம் பூர்த்தியாக வைஷ்ணவம் தான். திருமாலே பரம்பொருள் என்ற விஷயத்திலே ஆதிசங்கரருக்கு மாற்று கருத்து கிடையாது. பிற்காலத்திலே அவர் அங்க பூஜை பண்ணார், இங்க பூஜை பண்ணார், அதை பாடினார், இதை பாடினார் சொல்லுவாளே தவிர ஆதிசங்கரர் வேத பாஷ்யம் பண்ணினார், ஸ்ரீ பகவத்கீதா பாஷ்யம் பண்ணினார், ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம் பண்ணினாரே தவிர வேற எதுவும் பண்ணதாக தெரியல. பின்னாடி வந்தவா அவர் அதை பண்ணார் இதை பண்ணார்னு கல்பிதமா சொல்லுவா. ஆதிசங்கரர் பரிபூர்ணமான வைஷ்ணவர். சுவாமி மத்வாச்சாரியர் பரிபூர்ணமான வைஷ்ணவர். துவைதம் அத்வைதமாக இரண்டு மதங்கள், இரண்டு சம்பிரதாயங்களும் திருமாலையே பரம்பொருளாக ஏற்றுக்கொண்டவர். ஆதிசங்கரர் வேத பாஷ்யத்திலே சகல வேதங்களையும் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு பிராப்தம் இல்லை என்றால் அந்த பஞ்சசூக்தத்தையால் தெரிஞ்சுக்கணும், அதற்கும் பிராப்தம் இல்லையா? அந்த விஷ்ணு சூக்தத்தை தெரிஞ்சுக்கலாம், அதற்கும் பிராப்தம் இல்லையா? விஷ்ணு காயத்ரி, ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது, விஷ்ணு காயத்ரியை தெரிஞ்சுக்கோங்க. அதையும் தெரிஞ்சுக்க முடியலையா? நாராயண நாமத்தை சொல்லுங்க. நாராயண நாராயண நாராயண. அவர்களுக்கு நாராயண ஸ்மிருதின்னு பேரு. ஸ்ருதி ஸ்மிருதி. ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா சாஸ்திரம், கடைபிடிக்கக்கூடிய தர்மம். அவர்கள் நாராயணனையே திருவடி பற்றினவர்கள். அதனால நாராயண ஸ்மிருதி. அவர்கள் கையெழுத்து போடும்போது கூட நாராயண ஸ்மிருதின்னு தான் போட முடியுமே தவிர சங்கராச்சாரியார் போட மாட்டார். ஆதிசங்கரர் பரிபூர்ணமான வைஷ்ணவர். ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்திற்கு ஆட்பட்டவர். நாராயணன் ஒருவனே பரம்பொருள் என்று ஆணித்தரமாக ஒப்புக்கொண்டு தன் வேதபாஷ்யங்களை பல இடங்களிலே அந்த சித்தாந்தங்களை நிர்தாரணம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். அதுபோல மத்வாச்சாரியர் பரிபூர்ணமான வைஷ்ணவர். துவைத சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தத்திற்கு மேலே விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் பாமர மக்களும் பரமன் மக்களே என்று காட்டி ஆதார விவஸ்தைகள் கட்டுப்பாடுகள் நிறைந்திருந்ததான அந்த காலகட்டத்திலே பாமரனுக்கும் பரமனுடைய திருவடி வேணும் என்பதற்காக பார்வையில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்களால் கூறும் என்று வரம்பறுத்து இந்த தர்ம பண்ணினார். அந்த கோலம்ங்கிற வடமொழியிலேருந்து வந்ததுதான் குளோபல்ங்கிற வார்த்தைன்னு பார்த்தோம். பூமிதேவி எம்பெருமானை அஞ்சலி பண்ணி பலவாறு துதித்தாள். ஹே பிரபு, அடியேனுக்கு ஒரு வரம் தந்துருள வேணும்னு பிரார்த்திச்சாள் பூமிதேவி. எம்பெருமானும் கேட்டாள் பூமிதேவி, என்ன வரம் வேணும் கேள், தருகிறேன் என்றார்.
பிரபு தேவரை திருமுக மண்டலத்தில் இருப்பிடம் கொடுத்து திருக்கரத்திலே சிறிது நேரம் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று பூமி தேவி பிரார்த்திக்க திருமுக மண்டலத்திலே முகத்தை அங்கும் இங்கும் அசைத்து வளைய 2 தந்தங்களுக்கு மத்தியில வைத்து முகத்தை சுற்றி அந்த பூமியை தன் முகமண்டலம் திருமுகமண்டலம் பூர்த்தியாகப்படும்படி உருட்டி உருட்டி விளையாடிய எம்பெருமான் அந்த பூமி தேவியின் பிரார்த்தனைக்கிணங்க தன் உள்ளங்கையிலே தாங்கினார். உள்ளங்கைகளிலே பூமியை தாங்கினார். ஏ பூமி தேவி, வேறு என்ன வேண்டும் கேள் என்று பெருமாள் கேட்க அந்த வராக பெருமாளை சேவித்து, சுவாமி, திருமுக மண்டலத்திலே அடியனுக்கு இருப்பிடம் கொடுத்தீர், திருக்கரத்திலே இருப்பிடம் கொடுத்தீர், உன்னுடைய தோள்கள் அருகிலே கையில் பூமி தேவியை அழகிய அந்த பூமி தேவி பாதக பலங்களை தன் வலது கையாலே தாங்கிக் கொண்டு லட்சுமி வராக பெருமாளாய் காட்சி கொடுத்தார். பூமி தேவிக்கு ஆனந்தம். சுவாமி, திருமுகத்திலே தாங்கினேன், திருக்கரத்திலே தாங்கினேன், திரு கைகளிலே தாங்கினேன், அழைத்துக் கொண்டார். தடம் பெருந்தோள் ஆனத்தலும் பார் என்னும் மடந்தையை செய்கின்றேன் பூமி தேவி என்று கேட்கிற பிரபு தேவரை திருமுகத்திலே இருப்பிடம் கொடுத்தீர், கைகளிலே இருப்பிடம் கொடுத்தீர், கொஞ்ச நாள் உட்கார்ந்து ஆசை திருமணியிலே இருப்பிடம் கொடுக்க வரும் என்று பிரார்த்திக்க அந்த பூமியை இடத்திலே வைத்துக் கொண்டு பெருமாளை பார்த்து பதிந்திருந்தது. இடது பாதத்தை தூக்கி அந்த இடது துணையிலே பூமிதேவியை அமர்த்தி வைத்துக் கொண்டான் வராக பெருமாள். அந்தரத்தில் தோங்கிய இடது பாதத்தை ஆதிசேஷன் சாங்கினார். இன்றும் என்று ஒரு திவ்யதேசம் இருக்கு. அந்த ஆதிசேஷன் தாங்குவார். பூமியில் பிரார்த்திக்கிறார், ஹே பிரபு, அடிய தேவரின் சிஷ்யை, அடிய தேவரியுடைய அடியனுக்கு வரம் தந்தவர் என்று பிரார்த்திக்கிறார். அவர்கள் எல்லோருக்கும் முக்தி கிடைக்கும். உள்ள ஆதார அனுஷ்டான உள்ள அனுஷ்டானங்களே மடி ஆதாரத்திலே எத்தனையோ ஆயிரத்தில் ஒரு கும்புதான் கலியுகத்திலே பாவமே மலிந்திருக்குமே, தோஷமே மலிந்திருக்குமே. பாபாத்மாக்களாலே நிறைய பெற்றதான கலியுகத்திலே பாமரனுக்கு எப்படி முக்தி கிடைக்கும்? வேதாந்த ஞானமுடையவர்களாய் நித்திய அக்னிஹோத்திரிகளாய் தினந்தோறும் யஜ்ஞ காரியங்கள் பண்ணி கடுமையான தபசு பண்ணக்கூடியவர்களுக்கே தேவருடைய அனுகிரகம் கிடைப்பது துர்லபமாயிற்றே. கலியிலே இருக்கக்கூடிய பாமரனுக்கு எப்படி முக்தி கிடைக்கும்? தேவருடைய அனுகிரகம் சுலபமாக கிடைக்கக்கூடிய மார்க்கத்தை, அந்த உபாயத்தை அடியேனை சொல்லி அடியேனுக்கு அனுகிரகம் பண்ணிட வேண்டும் என பிரார்த்தித்தார். தாயாராச்சே, பூமி தாயாராச்சே. தாயாருக்குத்தான் தன் பிள்ளைகளுடைய அருமை தெரியும். தாயாருக்குத்தான் அந்த பிள்ளை பாசத்தாலே தன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது என்ற ஒரு விசுவாசம் இருக்கும். அதனாலே அந்த பூமி தேவி யுகத்திலே எல்லோருக்கும் முக்தி கிடைச்சதா? கிடைக்கலையே. திரேதாயுகத்திலே சக்கரவர்த்தி திருமகனோட எத்தனை பேர் அவதாரம் பண்ணா, எத்தனை பேர் பெருமாளை பார்த்தா, எத்தனை பேர் பெருமாள்கிட்ட பேசினா, எல்லாருக்கும் முக்தி கிடைச்சதா? கிடைக்கலையே. கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் தோல் மேல தோல் போட்டுண்டானே அர்ஜுனன், அவனுக்கு முக்தி கிடைச்சதான முதல்ல சொர்க்கத்துக்கு தானே போனான். அப்புறம்தான் அவனுக்கு பரமபத வேதவர சொர்க்காரோகணம் தானே பண்ணான். சக்கரவர்த்தி திருமகனுக்கு திருத்தகப்பனார் தசரத மகாராஜா, பெருமாளுக்கே அப்பா.
ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துக்கு சொர்க்கத்திலே இருந்து வந்தாருன்னு தான் பார்க்கிறோம், வைகுந்தத்திலே இருந்து வந்தாருன்னு பார்க்கலையே. ஆக வைகுந்தம் என்பதான நித்தியலோக பிராப்தம் எல்லோருக்கும் துர்லபமாச்சே. கலியுகத்திலே பாபமே மலிந்திருக்கும், பாபமே மலிந்த கலியுகம், தோஷமே மலிந்த கலியுகம், அனாச்சாரம் மலிந்த கலியுகம் ஆச்சே. பாமரனுக்கும் எளிமையான முக்தி கிடைக்கக்கூடிய வழியை தேவரீர் காட்டியருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, வராகப் பெருமாள் அந்த பூமி தேவியை பார்த்து, பூமி தேவி, எத்தனையோ சதுர்யுகங்கள் உண்டாகும், ஒரு சதுர்யுகத்திலே இந்த பூமியிலே நீ அவதாரம் பண்ணுவாய். சகல வேதங்களும் வேதாந்தங்களும் சாஸ்திரங்களும் சகல தர்மங்களும் உன் திருவாக்கிலே திராவிட வேதமாக அவதரிக்கும். அந்த திராவிட வேதமாகிய அந்த பாசுரங்களை சொல்லிக்கொண்டு நீ காட்டிய வழியிலே யார் யாரெல்லாம் பரம வைஷ்ணவர்களாக திகழ்கிறார்களோ, நீ காட்டிய வழியை கடைபிடித்து பழக்க வழக்க நெறிகளாலே யார் சிறந்து விளங்கினார்களோ அவர்கள் பாகவதோத்தமர்கள் எனப்படுவார்கள். அந்த பாகவதோத்தமர்கள் மைய பெற்றதான அந்த யுகத்திலே மோட்சம் சர்வசுலபம். உன்னுடைய திருவடியை துணை கொண்டு உன்னுடைய திருவாக்கிலே அவதரிக்கின்ற திராவிட வேதத்தை அனுஷ்டானம் பண்ணி அந்த வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் பரம பாக்கியவான்கள். அவர்களுக்கு சர்வமும் சுலபம். அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள், கஷ்டப்பட மாட்டார்கள், சோகப்பட மாட்டார்கள். சகல மங்களங்களையும் தரக்கூடியதான ஒரு மிக மிக உயர்ந்த கிரந்தம் உன் திருவாக்காலே அவதரிக்கும் என்று அனுகிரகம் பண்ணினான் வராகப் பெருமாள். பூமி தேவி ஆனந்த கண்ணீர் விட்டார். பூமி தேவி விட்ட ஆனந்த கண்ணீர் பெருமாளுடைய இடது பாதத்திலே விழுந்து இடது பாதத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷனுடைய பணாமண்டலம் ஆதிசேஷன் மேலேயும் பட்டது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றுமூர், நீதியாய் நல்ல பக்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர், வேதக்கோனூர்னு ஊருடைய பெருமையை பார்த்தோம். அடுத்தாற் போல ஒரு வார்த்தை சொல்லுவாரே, வேதம் அனைத்துக்கும் வித்து, பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொன்னாலும் இல்லையோ. வராகவதாரங்கிறது ராமாவதாரத்துக்கு முன்பே எம்பெருமான் எடுத்த அவதாரமாச்சு. கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்பே வராகவதாரமாச்சு. நரசிம்மாவதாரத்துக்கு முன்பே வராகவதாரமாச்சு. சக்கரவர்த்தி திருவன் வேதாத்தியனம் பண்ணினான்னு பார்க்கிறோம். கண்ணனம் பெருமான் சாந்தீபனிங்கிற முனிவரிடத்துல வேதாத்தியனம் பண்ணினான்னு பார்க்கிறோம். ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் காற்றார். சாந்தீபனிங்கிற முனிவர் கிருஷ்ண பலராமர்களுக்கு வேதாத்தியனம் பண்ணி வச்சார். பூனூர் உபநயனம் பண்ணி வச்சு வேதம் சொல்லி கொடுத்தாரு நம்முடைய ஆழ்வார் பிரமாணம் பண்றார். பாகவத புராணத்துல வருதே, ஓது வாய்மை வேதம், உபனிய பிறப்பு உபநயன பிறப்பு, பிராமணர்களை திஜன்னு சொல்லுவார், இருபிறப்பாடு. ஆக எதுகுலத்திலே பிறந்தவர்களான கிருஷ்ண பலராமர்களுக்கு உபநயனம் பண்ணி வச்சு, பூணல் போட்டு வச்சு உபநயனம் பிரம்மோபதேசம் பண்ணி வச்சு அந்த கிருஷ்ண பலராமர்களுக்கு குருகுலவாசம் பண்ண வச்சு அவர்களுக்கு வேதாத்தியனம் பண்ணி வச்சார் சாந்தீபனிங்கிற முனிவர் என்று பார்க்கிறோம். அப்ப யாதவர்களுக்கு பூணூல் உண்டுன்னு தெரியறது. அவர்கள் அனுஷ்டானமா இருந்திருக்கான்னு தெரியாது. வேதாத்தியனத்திலே அவளுக்கு அதிகாரம் உண்டுன்னு தெரியாது. ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் என்று சாந்தீபிரிய திருவங்கை ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே எந்த எம்பெருமான் வேதத்திற்கு உட்பொருளோ, எந்த எம்பெருமான் வேதத்தின் கருப்பொருளோ, அந்த வேதாந்த வாட்சியனான எம்பெருமான் கண்ணனுக்கே வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய பிராப்தம் சாந்தீபனிக்கு கிடைச்சது. பெரிய பிராப்தமாச்சு. பரபிரம்மம் 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 வேதம் சொல்றது. எந்த வேதம் யார பரபிரம்மம்னு சொல்றது, எந்த வேதம் யார பகவான்னு சொல்றது, எந்த வேதம் யார வேத முதல்வன்னு சொல்றது, எந்த வேதம் யாரை தனக்கு ஜீவன் சொல்றது. இந்த அபௌருஷமயமான வேதம் இந்த சர்வசக்தித்துவம் யாருக்கு இருக்குன்னு சொல்றது. அப்படிப்பட்ட சர்வசக்தித்துவம் உடையவனான சர்வசக்தன் எம்பெருமானாச்சே, நித்தியன் எம்பெருமானாச்சே, சாஸ்வதமானவன் எம்பெருமானாச்சே. அந்த வேத முதல்வனான எம்பெருமான் தான கண்ணன். அவன் சர்வேஸ்வரன் தெரிஞ்சென்றும் அந்த கண்ணனுக்கே வேதம் சொல்லி கொடுத்தான் என்றால் அந்த சாந்தீபனிக்கு எவ்வளவு பெரிய பிராப்தம் கிடைச்சிருக்கு. யாதவர்களுக்கு பூணூல் உண்டு, கத்திரியர்களுக்கு பூணல் உண்டு. ஏதோ பிராமணர்கள் மட்டும்தான் பூணல் அணிய தகுந்தவர்கள்ங்கிறது கிடையாது. ஏன்
கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்பே வராகவதாரம், கண்ணன் வேதாத்தியனம் பண்ணாரு பார்க்கிறோம். ராமாவதாரத்துக்கு முன்பே வராகவதாரம், சக்கரவர்த்தி வேதாத்தியனம் பார்க்கிறோம். அப்போ ராமாவதாரத்திற்கு பல லட்சம் வருஷங்களுக்கு பின்பு அவதரித்தவள் ஆண்டாள் நாச்சியார். கிருஷ்ணாவதாரத்திற்கு பல 1000 வருஷங்களுக்கு பின்பு அவதரித்தவள் ஆண்டாள் நாச்சியார். அப்படிப்பட்ட கோதை தமிழ் வேதத்துக்கு வித்து. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி, சகல பாவங்களையும் போக்கக்கூடியது எம்பெருமானுடைய திவ்ய மங்களகரமான திருவடி. பாதகங்கள் தீர்க்கும் பரமன், நம்முடைய தோஷங்களை போக்கக்கூடியவன் சர்வேஸ்வரனான எம்பெருமான். பாதகங்கள் தீர்க்கும் பரமன், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி, பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடியை காட்டக்கூடிய வேதம், அந்த வேதத்திற்கும் வித்து பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்து கோதை தமிழ். கோதை தமிழ் அவதாரம் பண்ணி 5000 வருஷம் தான் ஆறு. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச 6000 வருஷம் ஆச்சு. அப்ப கோதை அவதாரம் பண்ணுவதற்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்பே கிருஷ்ணன் வேதாத்தியனம் பண்ணியிருக்கானே. அப்ப வேதத்துக்கு எப்படி திருப்பாவை விதையாக முடியும்? 18 லட்சம் வருஷங்கள் ஆயிடுத்து சக்கரவர்த்தி மகன் அவதாரம் பண்ணி. கோதை அவதாரம் பண்ணி 5000 வருஷம். ஆக 17,95,000 வருஷத்துக்கு முன்பு அவதரித்த ராமச்சந்திர மூர்த்தி சக்கரவர்த்தி திருமகன் வேதத்தை படிச்சுருக்கானே, வேதாத்தியனம் பண்ணியிருக்கானே. அப்போ ராமாவதாரம் முடிஞ்சு 18 லட்சம் வருஷங்களுக்கு பின்பு பிறந்த கோதையானவள், அவள் சொன்ன வார்த்தை எப்படி வேதத்துக்கு வித்தாகும்? வேதம் அனைத்துக்கும் வித்து. அந்த காலக்கணக்கு பாருங்க. வேதம் அனைத்துக்கும் வித்து கோதை தமிழ். அது எங்கரே எண்ணில் வராகவதாரத்திலே பூமி தேவியின் பிரார்த்தனை. பிரபு, ஓரொரு யுகத்திலேயும் கிருத திரேத தாபர யுகங்களிலே ஆச்சார அனுஷ்டானங்கள் மிக்கவர்களான பரம பாக்கியவான்கள் இருப்பார்கள். அவர்களுக்கே மோட்சம் துர்லபம். தேவரே சமீபத்திலே தேவர் கூடவே இருப்பா. அவளுக்கு பரமபதம் உண்டான கிடையாது, துர்லபமாச்சே. பல சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணித்தான பண்ணணும். எத்தனையோ சாதனானுஷ்டானம் பண்ணணும். ஆனால் பாபமே மலிந்த கலியுகம், தோஷமே மலிந்த கலியுகம், அனாதாரம் மிகுந்த கலியுகம். கலியுகத்துல பாமரர்கள் மிகுந்திருப்பார்களே. ராஜா தன் தர்மத்தை விட்டுடுவான். எதா ராஜா ததா பிரஜா. தர்மமுடையவன் தர்ம மார்க்கத்திலே உள்ளவன் ராஜ்யம் பண்ணுவானே, ஆனால் அந்த ராஜ்யத்திலே தோஷம் ஏற்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. மாதம் மும்மாறி பொழியும், ஒரே எதிரியா வெள்ளம் வந்து அழிவு ஏற்படாது, மழை பெய்யாமல் பஞ்சம் வந்து அழிவு ஏற்படாது, பசுக்கள் சாகாது, சின்ன வயசுல உள்ளவா செத்து போக மாட்டா. தர்ம ரீதியான ராஜ்யம், ராமராஜ்யம் நடக்குமேயானால், தர்ம ரீதியான ராஜ்யம் நடக்குமேயானால் தோஷமே வராது. ஜனங்கள் சுபிட்சமா இருப்பா, தேசம் சுபிட்சமா இருக்கும், பசுபக்ஷிகள் க்ஷேமமா இருப்பா, ஜனங்கள் க்ஷேமமா இருப்பா, எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டி கொண்டு சகோதரத்தோட இருப்பா. சனாதன தர்மம் அதுதானே சொல்றது. சனாதனம்னா என்ன? லோகத்திலே உள்ள சகல ஜீவாத்மாக்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டி கொண்டு ஆனந்தமயமாக சகோதர பாசத்தோடு ஆனந்தமயமாக அவரவர்களுக்கு ஏற்பட்ட தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டு இந்த லோகக்ஷேமார்த்தமாக வாழ வேண்டும், லோகக்ஷேமார்த்தமாக நல்வாழ்வு வாழ வேண்டும். அதுதான் சனாதன தர்மம். நான் மட்டும்தான் நன்னா இருக்கணும், அடுத்த வீட்டுக்காரன் கெட்டு போகணுங்கிறது சனாதன தர்மம் கிடையாது. எல்லோரும் நலமாக வாழ வேண்டும். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழங்கிற பதம்தான் சனாதன தர்மம். வாழும் வகை நல்வாழ்விற்கான வழிகாட்டிதான் ஹிந்து மதம். ஹிந்து மதம்ங்கிறது ஒரு மதம் கிடையாது, நல்வாழ்விற்கான வழிகாட்டி, வாழக்கூடிய வகை, வாழும் தத்துவம். அப்படி ராஜா தர்மவானாய் இருப்பானேயானால் ஜனங்கள் தர்மாத்மாக்களாய் இருப்பா. ராஜாவும் ஜனங்களும் தர்மத்தை கடைபிடிப்பார்களேயானால் லோகத்திலே சுபிட்சம் பெருகும், துர்பிட்சம் வராது. ஜலத்திற்கு ஜலத்தாலே தீங்கு வராது, பூப்பிரளயம் ஏற்படாது, ஜலப்பிரளயம் ஏற்படாது, அக்னி பிரளயம் ஏற்படாது. பிரளயம்னா அழிவு, ஜலத்தாலே பிரளயம் ஏற்படாது. அக்னி நெருப்பாலே அழிவு ஏற்படாது, பூகம்பம் ஏற்படாது. அரசர்கள் தர்மத்தை மீறுவார்களேயானால், அரசர்கள் அவைதிகர்களாக இருப்பார்களேயானால், அரசர்கள் தர்மத்திற்கு புறம்பாக நடந்து கொள்வார்களேயானால்
தேசத்திலே துர்பிட்சம் தலைவிரித்தாடும். அது சாஸ்திரம். சாஸ்திரம் பொய்யாகாது. அதனால தேசத்திலே ராஜா தர்மவானா இருக்கணும். ராஜா தார்மீகோ விஜயி பவது. ராஜா தர்மவானா இருக்கணும். தர்ம முறைப்படி நடக்கணும். ராஜாவுக்கு தர்மம் சொல்லக்கூடிய மந்திரிகள், ஆலோசகர்கள், ஆச்சாரியர்கள் உயர்ந்த பண்டிதாளா இருக்கணும். சாஸ்திரங்கள் வாசிச்சவாளா இருக்கணும். சாஸ்திரங்களிலும் நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஞானம், அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் என்று சுவாமி மாமுனிகள் காட்டாரே. ஞானத்தோடு இருக்க வேண்டும், அனுஷ்டானத்தோடு இருக்க வேண்டும். அந்த மந்திரிகள், அந்த ராஜாவுக்கு நல்ல புத்தி சொல்லக்கூடிய ஆலோசகர்கள் பழக்கத்தாலும் வழக்கத்தாலும் ஒழுக்கத்தாலும் சீரத்தாலும் உயர்ந்த உத்தவர்களாக திகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி உத்தவர்கள் தான் ராஜாவை நல்வழிப்படுத்துவார்கள். அப்படி நல்வழிப்படுத்தப்பட்ட ராஜா தர்ம ரீதியாக ஆட்சி பண்ணுவானேயானால் தேசத்திலே துர்பிட்சமே வராது, அழிவு வராது, பசுக்களுக்கு கேடு வராது, ஜலத்தாலே அழிவு வராது, நெருப்பாலே அழிவு வராது, அக்னியாலே அழிவு வராது, பூகம்பம் வராது. சாஸ்திரம். சாஸ்திரம் பொய் சொல்லாது. அதுபோல வேதம் அனைத்துக்கும் வித்து, பாதகங்கள் தீர்க்கும் வித்து, பரமன் திருவடிகளை காட்டக்கூடிய வித்து திருப்பாவை கோதை தமிழ். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் திருவடி, பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்து, பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடியை காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவை கோதை தமிழ். இந்த தமிழ் தான் சகல வேதங்களுக்கும் வித்து என்று காட்டினார் நம்முடைய பெரியவர். அது எங்கே எண்ணில் பூமி தேவி பிரார்த்திக்கிறார். இந்த கலியுகத்திலே பாவமே மலிந்திருக்குமே, அனாச்சார சீரர்களாயிருப்பானே. ராஜா தன் தர்மத்தை மறந்துடுவான், சன்னியாசி தன் தர்மத்தை மறந்துடுவான், பிராமணர்கள் தன் தர்மத்தை மறந்துடுவார், அவரவர்களுக்கு ஏற்பட்ட தர்மத்தை அவரவர்கள் மறந்துடுவாரே. அப்போ பாவமே மலிஞ்சு போன கலியுகத்திலே எல்லோரும் கஷ்டப்படுவாரே. அவர்கள் கஷ்டமில்லாமல் இருக்க, நல்ல கதி கிடைக்க அவர்களுக்கு லகுவான உபாயத்தை தேவரே காட்டியுள்ள வேணும் என்று பூமி தேவி வராக பெருமாளை பிரார்த்திக்க, வராக பெருமாள் சொன்ன வார்த்தை, பூமி தேவி கவலைப்படாதே. எத்தனையோ சதுர்யுகங்களிலே உத்தமமான சதுர்யுகத்தில் ஒரு உத்தமமான கலியுகத்திலே நீ அவதாரம் பண்ணுவாய். இந்த பூமியிலே பாரத தேசத்திலே அவதாரம் பண்ணுவாய். பாரத தேசத்திலே கிருதமாலா நதிக்கு தட்சிண பாகத்திலே நீ அவதாரம் பண்ணுவாய். திரிவேணி சங்கமம் என்ற பல புண்ணிய தீர்த்தங்களுக்கு ஒப்பான தீர்த்தக்கரையிலே அவதாரம் பண்ணுவார். சுவாமி சுந்தரபாகுவான பரமசுவாமியான பெருமாள், பெரிய பெருமாள் எழுந்தருள் இருக்கின்ற விஷபகிரி கஷேத்திரத்திற்கு சமீபத்திலே நீ அவதாரம் பண்ணுவார் என்று அந்த பூலோகத்தை காட்டி, பூலோகத்திலே தாயார் அவதாரம் பண்ண உள்ள பூமியை காட்டி, விஷபகிரி கஷேத்திரம் என்ற உயர்ந்த திருமாலின் சொல்ல மலையை காட்டி, கிருதமாலா நதியை காட்டி நீ அவதாரம் பண்ணுவாய். இப்படிப்பட்ட லோகம் உண்டாக போறது, அந்த லோகத்திலே நீ அவதாரம் பண்ணுவாய். சகல வேதாந்த உத்தம தர்மங்கள் அனைத்தும் திராவிட பாஷையிலே உன் திருவாக்காலே உயர்ந்த கிரந்தமாக அவதாரம் பண்ணும். அந்த கிரந்தத்தை கற்று அறிந்து அந்த கிரந்தம் சொன்னபடி நடக்கக்கூடியவர்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருப்பார்கள் என்று வராக பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அந்த வராக பெருமாள் யாருக்கு அனுகிரகம் பண்ணினார்? சாட்சாத் பூமி தேவிக்கு. இந்த பூமி தேவி தான் காக்கடை பூர்வபூமியாம் துளசி கானனோத்பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் போதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகி என்று ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் பண்ணார். அந்த வராக பெருமாள் சொன்ன வார்த்தை, சகல வேதங்களும் வேதாந்தங்களும் தர்மங்களும் பூமி தேவி உன் திருவாக்காலை திராவிட பாஷையிலே அவதாரம் பண்ணும் சொன்னாரோ இல்லையோ, அந்த வேதாந்தம் தான், அந்த திராவிட வேதத்திலே அவதாரம் பண்ணின கிரந்தம் தான் திருப்பாவை. அப்போ சகல வேதங்களும் அவதாரம் பண்ணுவதற்கு முன்பு, வேதம் இல்லாத காலத்திலே வராக பெருமாள் அவதாரம் பண்ணி, வேதம் அபௌருஷேயம், வேதம் இருக்கும், கண்களுக்கு தெரியாது, புலப்படாது. இப்போ நாம் சுவாசிக்கிறோம், பிராணவாயுவை சுவாசிக்கிறோம், காற்று. அந்த பிராணவாயுவை பார்க்க முடியல, காற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. சில இடங்கள் காற்று குறைவா இருக்கும், சில இடங்கள் காற்று ஜாஸ்தியா இருக்கும். பெரிய ஃபேனை போட்டா காற்று சுத்திட்டு போகும், தூக்கிட்டு போகும். புயல் காற்று அடிச்சா எல்லாத்தையும் பேத்துட்டு போகும். அது வேற விஷயம். பார்க்க முடியாது. பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால இல்லைன்னு சொல்லிட முடியாது.
அது ஆங்காங்கு மறைஞ்சிருக்கு. பகவான் அப்பப்ப மறைஞ்சிருக்கக்கூடிய வேதத்தை தூசி தட்டி நம்ம காட்டி கொடுப்பார். வேதத்தை மறந்த பிரம்மனுக்கு வேதம் சொல்லிக் கொடுத்தார். அன்னமா என்னங்க அருவரை பயந்தான் அரங்கமான கரமறந்தானேன்னு ஹம்சரூபியாக பிரம்மா மறந்து போன வேதத்தை ஹம்சரூபியாக ரங்கநாத பெருமாள் பெரிய பெருமாள் பிரம்மனுக்கு கொடுத்தார் என்று திருமங்கை ஆழ்வார் சொல்றாரே. அன்னமாய என்னங்கு அருவரை பயந்தான் அரங்கமான கரமறந்தானே. ஹம்சரூபியாக வேதத்தை கொடுத்தான். ஹயகிரிவாவதாரம் பண்ணி வேதத்தை கொடுத்தான். வியாசாவதாரம் பண்ணி வேதத்தை தொகுத்து கொடுத்தான். வியாசாய விஷ்ணுரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே நமோ பிரம்மனதியே வாசிஷ்டாய நமோ வியாசாய விஷ்ணுரூபாய. சாட்சாத் எம்பெருமான் ஆவேசாவதாரம். ஒரு அவதாரம் தான் வியாசாவதாரம். எம்பெருமானுடைய அவதாரம் தான் கபிலாவதாரம். எம்பெருமானுடைய அவதாரம் தான் பாகவதோத்தவர்கள் எல்லாரும் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனேன்னு சொல்றாலும் திருவுடை மன்னர்கள் யாரு தெரியுமோ? தலையில கிரீடம் வச்சுட்டு அங்கி போட்டு நிறைய நகை வச்சுட்டு செங்கோல் வச்சுட்டு ராஜாக்கள் மட்டும் திருவுடை மன்னர்னு சொல்ல முடியாது. இந்த லோகத்திலே எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் நல்வாழ் வாழ வேண்டும் என்று சனாதன தர்மிகளால் எல்லோரும் அந்யோன்யமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக சகோதர வாதத்தோடு வாழ வேண்டும் என்று லோகக்ஷேமார்த்தமாக கைங்கரியம் பண்ணி வாழக்கூடியவர்கள் ராஜாக்கள், திருவுடை மன்னர்கள் அவாதானே. அப்படிப்பட்டவர்களாம் சாட்சாத் எம்பெருமான் சமம். திருவுடை மன்னரை காணி திருமாலை கண்டேனே. அதுபோல இந்த பூமியை கல்பிதம் பண்ணுவதற்கு முன்பே வராக பெருமாள் பூமி தேவி இடத்திலே அவள் பிரார்த்தனைக்கு திருச்செவி மடுத்து சகல வேதங்களும் சாஸ்திரங்களும் தர்மங்களும் உன் திருவாயாலே அவதாரம் பண்ணும் அந்த கிரந்தத்தை கற்று அறிந்து உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எனப்படுவார்கள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த லோகத்திற்கு வழிகாட்டிகளாக திகழ்வார்கள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அஷ்டாட்சர சித்தி பெற்றவர்களாய் திகழ்வார்கள். அப்படி அஷ்டாட்சர சித்தி பெற்றவர்கள் எங்கெங்கெல்லாம் திருவடிகளை பதிக்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் நீங்காத செல்வம் நிறைந்து விளங்கும் என்று வராக பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அந்த வராக அவதாரத்துடைய அனுகிரக சேஷம் இந்த பாசுரம். வராக அவதாரத்தை அனுகிரக சேஷம் பூமி தேவி ஆனந்த கண்ணீர் விட்டாள். பூமி தேவி ஊத்த ஆனந்த கண்ணீர் எம்பெருமானுடைய இடது திருவடியில் பட்டு அந்த இடது பாதத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷன் சிரசிலே பட்டு ஆதிசேஷன் அன்னார்ந்து பார்த்து அஞ்சலி செய்தான். சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன். ராமானுஜர் யார்? ஆதிசேஷாவதாரம் தானே. அந்த ஆதிசேஷன் அஞ்சலி பண்ணும் போது பூமி தேவி ஆதிசேஷனை பார்த்து அஞ்சலி பண்ணினாள். ஆதிசேஷனே, என் நாயகனான வராக சுவாமி அடியேனுக்கு பண்ணின உபதேசத்தை, அடியேனுக்கு பண்ணின அனுகிரகத்தை சாட்சியாக நீ அல்லவா கேட்டுக்கொண்டிருக்கிறாய். எனவே பூமியிலே நீ உத்தம ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணுவாய் சொன்னாராம் ஆதிசேஷனை பார்த்து பூமி தேவி. அப்போ அந்த ஆதிசேஷன் தான் ராமானுஜர் அவதாரம் பண்ணார். இந்த ராமானுஜ அவதாரம் என்பது வராக அவதாரத்திலேயே மெய்ப்பிக்கப்பட்டதுன்னு தெரியாது. பூமி தேவிக்கு பெருமாள் சர்வஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணினார், உபதேசம் பண்றார். வராக சர்வஸ்லோகம்னு பேரு. பூமி தேவிக்கு வராக சர்வஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார். பூமி தேவி அஞ்சலி கஷ்டத்தோடு கேட்டு ஆனந்தம் அடைந்தார். அதை ஆதிசேஷன் பார்த்திருந்தார். பூமி தேவி ஆதிசேஷனுக்கு அதை அனுகிரகம் பண்ணார், உபதேசம் பண்ணார். ஆதிசேஷன் ஆனந்தமாக பூமி தேவியின் திருவடிகளை சரணாகதி பண்ண பூமி தேவி சொன்னாள், ஆதிசேஷனே, எம்பெருமான் வராக நயினார் அடியனுடைய பிரார்த்தனைக்கு திருச்செவி எடுத்து உபகாரம் பண்ணினாரே, நீ கேட்டுக்கொண்டே இருந்தாயே, நீயும் இதற்கு சாட்சியாக இருந்த காரணத்தினாலே கலியுகத்திலே ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி இந்த தர்மத்தை பிரபாகமாக பிரச்சாரம் பண்ணி லோகத்திலே எல்லோருக்கும் பொதுவான தர்மம் என்று பாமர பக்தாத்மாக்களுக்கும் இந்த எம்பெருமானுடைய திருவடியை காட்டி கொடுப்பாய் என்று பூமி தேவி அனுகிரகம் பண்ணாலாம். அந்த வார்த்தையைத்தான் நம்முடைய திருவரங்கத்த முதலார் சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானும். தொல்லருள் பழமையான அருள். இந்த ஜென்மாலே கிடைத்த அருள் கிடையாது. ராமாவதாரத்திலே பூமி தேவியின் அருள் கிடைச்சது. திருவிக்கிரமாவதாரத்திலே பூமி தேவியின் அருள் கிடைச்சது ஆதிசேஷனுக்கு. அதை காட்டிலும் முன்னம் பிரதம காலம் வராகவதாரத்திலே பூமி தேவி ஆதிசேஷனை குளிர கடாட்சித்து இந்த எம்பெருமான் பண்ணின சரமஸ்லோக உபதேசத்திற்கு நீ சாட்சியாக இருந்தால் உனக்கும் இந்த சரமஸ்லோகத்தை கேட்ட பலன் உண்டு. எனவே நீ ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணுவாய் என்று சொன்னாராம். சூடி கொடுத்தவள் யாரு? பூமி தேவி தானே. வராகவதாரத்திலேயே பண்ணின அனுகிரகம் தொல் அருள்னு வேறு. தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் நம் இராமானுசன். பூமி தேவி
எம்பெருமானை பலவாறு துதித்து எம்பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவனை சேவித்து, பிரபு தேவரின் திருமுகத்திலே அடியேனை ரட்சித்து காப்பாற்றினீர், திருமுகம் பூர்த்தியாக ஸ்பர்சம் படும்படி திருமுக மண்டலத்திலே உருட்டி 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 விளையாடி திருமுக மண்டல ஸ்பர்சத்தை அனுகிரகம் பண்ணீர், திருக்கரத்திலே தாங்கினீர், திருக்கையிலே ஏந்தினீர், திருத்தோள்களிலே இடம் கொடுத்தீர், திருவார்போடு அணைத்துக் கொண்டீர். தேவரின் திருவடிகளுக்கு கீழே அடியேனுக்கு இருப்பிடம் தந்தருட வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் பூமிதேவி. தேவரியுடைய பாத கமலங்களுக்கு கீழே அடியேனுக்கு இருப்பிடம் தர வேண்டும், தேவரின் திருவடியாலே அரவணைத்துக் கொள்ள வேண்டும், திருமுகத்தாலே அரவணைத்துக் கொண்டீர், திருக்கரங்களாலே அரவணைத்துக் கொண்டீர், திருக்கையிலே சேர்த்துக் கொண்டீர், திருமார்போடு அரவணைத்துக் கொண்டீர், திருவடியிலே இடம் கொடுத்தீர், திருவடிகளாலே அரவணைத்துக் கொள்ள வேண்டும், தன் சிரசிலே தேவர் திருவடி பட வேண்டும் என்று பூமிதேவி பிரார்த்திக்க வராகப் பெருமாள் சொன்னார், பூமிதேவி இந்த அவதாரத்திலே உனக்கு நாம் சரவஸ்லோகத்தை விசேஷமாக உபதேசம் பண்ணினோம், சில தர்மங்களை உபதேசம் பண்ணினோம், மற்றொரு அவதார விசேஷத்திலே திருவடியாலே உமக்கு ரட்சை பண்ணுகிறோம் என்று எம்பெருமான் வராகப் பெருமாள் பூமிதேவி இடத்திலே பிரார்த்திக்க பாதுகளை அணிந்து கொண்டு கோபீனத்தை தரித்துக் கொண்டு மார்பிலே மௌஞ்சி மாந்தோலால் போத்திக் கொண்டு வலது கையிலே கமண்டலத்திலே ஜலம், இடது கையிலே குடை தாழங்குடையோடு ஒரு பிரம்மச்சாரி, சின்ன பிரம்மச்சாரியா வரா. மற்றன்றியும் தன்னுருவம் யாரும் அறியாமல், யாரும் பதம் பிரம்மருத்ராதிகள் மட்டும் கிடையாது, நித்திய அனபாயினியான பிராட்டிக்கே தெரியப்படாதான். ஏன்னா சகல புவனங்களுக்கும் அதிபதி எம்பெருமான், எல்லா சொத்துக்களுக்கும் அதிபதி எம்பெருமான். அந்த எம்பெருமான் எங்க போறான்? தானம் வாங்க போறான். தானம் வாங்குறது தாழ்ச்சியான காரியம் தான். தானம் வாங்க போறான், அதுவும் தன்னுடைய மண்ணு தானே தானம் கேட்கலாமா? அதை மகாலட்சுமி பார்த்துட போறாளே என்று ஒரு லஜ்ஜை. மான் கொண்டதோ மார்பில் மானியாய் அந்த மான்தோலை இழுத்து இழுத்து போத்திக்கிறாராம். ஏன்னா வடிவாய் நின் வனமார்பினில் வாழ்கின்ற மங்கை திருமார்பிலை மகாலட்சுமி இருக்காளே, அவள் தானம் வாங்குறத பார்த்துருவாளோ, யாதகன் கேட்கறத பார்த்துருவாளோ
என்ற ஒரு லஜ்ஜை அப்படின்னு மத்தவா சொல்லுவா. ஆனால் இந்த தாயாருடைய பார்வை, இந்த தாயாரை யாரிடத்திலே நாம் தானம் கேட்க போறோமோ அந்த மகாபலி பார்த்து விடுவானே, ஆனால் அடாடா இவன் ஸ்ரீயத்பதி ஆயிற்றேன் சரணாகதி பண்ணிடுவானே என்று அச்சப்பட்டு இந்த ஸ்ரீயாகிய பிராட்டியை ஒளிச்சென்றாராம் பெருமாள். மற்றொன்றையும் தன்னுருவம் யாரும் அறியாமல் தான் அங்கோர் தன்னுருவம் மகாபலிக்கு கூட தெரியப்படாது. இவன் ஸ்ரீயத்பதினு தெரிஞ்சிடப்படாது. ஏன்னா இந்த மருவை பார்த்தாலே இவன் பிராட்டி இருக்காளே மார்பல, எம்பெருமான் திருமார்பிலே தானே பிராட்டி இருப்பாள். எனவே பிரம்மச்சாரியாக வாமனனாக வந்திருக்கக்கூடியவன் சாட்சாத் ஸ்ரீயத்பதி என்று அவன் கண்டுபிடிச்சிடுவானாம். காலில் விட சேவிச்சுட்டா என்ன பண்றது, பெருமாள் தோத்து போயிடுவாரு. ஒரு பக்தன் பெருமாள் திருவடிகளை பிடிச்சிட்டானா பெருமாள் தோத்து போயிடுவார், பக்தன் ஜெயிச்சிடுவான். அதனால தன்னையும் தன்னுருவம் யாரும் மகாபலி உள்பட தன்னை ஸ்ரீயத்பதினு தெரிஞ்சுவிடக்கூடாது, தன்னை பிரம்மச்சாரியை நம்பணும். தன்னுருவம் யாரும் அறியாமல் தான் அங்கோர் மண்ணும் குரல் ஒரு சின்ன குட்டையான வாமனனா போறார். மாணியாய் குட்ட பிரம்மச்சாரியா போறான். மண்ணும் குரலுருவின் மாணியாய் மாவலிதன் பொன்னியலும் வேள்விக்கண் பொக்கிறது. மகாபலி பெரிய யாகம் பண்றான், தானம் பண்றான், முனிவர்களுக்கெல்லாம் நிறைய தானம் கொடுக்கிறான், பிராமணர்கள் தானம் கொடுக்கிறான், எல்லாரும் தானம் வாங்கிட்டு மகாபலி ஆசீர்வாதம் பண்றா. உன்னுடைய சங்கல்பம் ஜெயிக்கட்டும் என்று எல்லாரும் சொல்றா. பிராமண வாக்கு பொய்யாகாது, நித்திய அனுஷ்டானம் பண்ணக்கூடிய வார்த்தை பொய்யாகாது. திரிகால சந்தியாவந்தனம் பண்ணி அந்தந்த கர்மாக்களை விடாம பண்ணி அனுஷ்டாதாக்களா இருக்கக்கூடிய பெரியவர்கள் வார்த்தை பொய்யாகாது. அவ வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு பெருமாள் பக்கத்திலே இருந்து அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டே இருப்பார். ததாஸ்து ததாஸ்தும்பார். தன் வார்த்தை பொய்யானால் தன் பக்தன் வார்த்தை பொய்யாக கூடாதுங்கிறது எம்பெருமானுடைய சங்கல்பம். ஆழிகொண்டன் நிறைவு மறைப்ப சயத்திரதன் தலையை பாழில் உருள படை பொருதவன் பக்கமே கண்டாருளர். ஆக இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே ஜெயத்திரதனை சம்ஹாரம் பண்றேன், இல்லை என்றால் அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு சொன்னான் அர்ஜுனன். ஜெயத்திரதனை ஒழிச்சு வச்சுட்டா மலை குகையில. சூரிய அஸ்தமனம் ஆக போறது. அர்ஜுனன் நடுங்கிறான். குருக்ஷேத்திர யுத்த களத்திலே பிரபு சூரிய அஸ்தமனம் ஆக போறது, நான் சொன்னபடி அக்னி பிரவேசம் பண்ணத்தானே வேணும். சொன்ன வார்த்தை பொய்யானாலும் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது, அப்படி வாழ்ந்தாலும் இருந்து பிரயோஜனம் கிடையாது. அக்னி பிரவேசம் பண்ணக்கூடிய ஸ்திதி வந்துவிட்டேன்னு கலங்கினான். கவலைப்படாதே அர்ஜுனான்னார். நான் இந்த யுத்தத்திலே பாரத யுத்தத்திலே ஆயுதம் தொடமாட்டேன், இது சத்தியம் என்று பெருமாள் சங்கல்பம் பண்ணானே. துரியோதனனுக்கும் பாண்டவனுக்கும் மத்திய சங்கல்பம் பண்ணான், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன். ஆனால் தன் பக்தனை காப்பாற்றுவதற்காக, தன்னையே கதி என்று பற்றிய அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக எந்த எம்பெருமான் ஆயுதம் தொடமாட்டேன் என்று சொன்னானே, அதே எம்பெருமான் சக்கரத்தை எடுத்து சூரியனை மறைத்து செயற்கையாக ஒரு அஸ்தமனத்தை ஏற்படுத்தி காட்டினான். ஆழிகொண்டு அன்று இரவி மறைப்ப, இரவினா சூரியன், ஆழினா சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைச்சுட்டான். எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்தது. துரியோதனன் ஓடி வரான். ஏ அர்ஜுனா, நேற்று என்ன சொன்ன நீ? நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்திரதனை சம்ஹாரம் பண்ணவில்லை என்றால் நான் அக்னி பிரவேசம் பண்றேன்னு சொன்னியே, இந்த அக்னி மூட்டிருக்கேன் பார், அந்த அக்னி குண்டத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கோ, உயிரை மாய்த்துக்கோ, தியாகம் பண்ணு, பிராண தியாகம் பண்ணு என்று கொக்கரிக்கிறான். அர்ஜுனன் கண்கலங்கி கண்ணனை சேவிக்கிறான். கூப்பிடா ஜெயத்திரதை வைத்திருந்த ஜெயத்திரதனை கூட்டிட்டு வரான் துரியோதனன். ஜெயத்திரதா வா, இந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ள உன்னை கொல்லுவேன்னு சொன்ன அர்ஜுனன் இந்த ஒரு பார். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து, உன்னை கொல்லல, இப்ப அவனை அக்னி பிரவேசம் பண்ண சொல்லியிருக்கேன். உன்னாலே ஏற்பட்ட வெற்றி நீ. அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணி துடிதுடித்து மாண்டு போவதை பார்த்து சந்தோஷப்படு என்று துரியோதனன் சொல்லி அந்த ஜெயத்திரதனை முன்னாடி நிறுத்தினான். எந்த எம்பெருமான் அகடி தகடினா சாமர்த்தியத்தாலே, தன் மாயையாலே, தன் சுதர்சன சக்கரத்தாலே சூரியனை மறைத்தாரோ அந்த சக்கரத்தை விளக்கின்றார். சூரியன் மறைக்கப்பட்ட சூரியன் மீண்டும் பிரசன்னமானான். அர்ஜுனா, எடுவில்லை, விடு அம்பை, ஜெயத்திரதனை சம்ஹாரம் பண்ணு என்று ஒரு க்ஷணத்திலே ஓர் அம்பாலே ஜெயத்திரதனை முடித்தான் அர்ஜுனன். ஆக ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று பிரமாணம் பண்ணின எம்பெருமான் தன்
தன் வார்த்தை பொய்யானாலும் தன் பக்தன் வார்த்தை பொய்யாக கூடாது என்பதற்காக ஆழிகொண்டு அன்று இரவி மறைப்ப என்று அந்த சூரியனை செயற்கையாக அஸ்தமிக்கும்படி பண்ணி அந்த ஜெயத்திரதனை வெளியில வர சொல்லி அர்ஜுனன் கையாலே ஜெயத்திரதனை கொன்றானோ. தன் பக்தன் வார்த்தையை மெய் செய்து காட்டுவது எம்பெருமானுடைய சங்கல்பம். திருமாலின் சொல்ல அழகருக்கும் அது சங்கல்பம். ஜாகினாங்க பரி கர்ம தர்மினோ பாந்தி சுந்தர புஜஸ்ய பாகவகா பாரிஜாத விடபாயுதத்தையா பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதா. யார் யாரெல்லாம் என்னிடத்தில் எதை பிரார்த்திக்கிறார்களோ அதை கொடுப்பதை, அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பதாக நான் விரதம் பூண்டிருக்கின்றேன், நான் சங்கல்பம் கொண்டிருக்கின்றேன். அது என்னுடைய விரதம். சதாமி ஏதத் விரதம் என்று சக்கரவர்த்தி திருமகன் சொன்னது போல சுந்தர பகவான் அழகரும் சொன்னான், என் திருவடிகளையே நினைத்து என்னையே நினைத்து என் அடியார்களுக்கும் பாகவதோத்தமர்களான தர்மவான்களுக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களை நான் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக ரட்சிப்பேன். இது என்னுடைய சங்கல்பம் என்று அழகரும் பிரமாணம் பண்ணி சொன்னார். அப்படிப்பட்ட வார்த்தை பெருமாள் தன் வார்த்தை பொய்யானாலும் தன்னையே கதி என்று பற்றினவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களின் வார்த்தை பொய் ஆகக்கூடாது என்பதிலே ஊற்றமுடையவன் எம்பெருமான். வராக பெருமாளும் பூமி தேவி பிரார்த்தனைக்கு இணங்க அடுத்த அவதாரத்திலே திருவடியாலே உனக்கு ரட்சை பண்ணுகிறேன் என்று அனுகிரகம் பண்ணினார். அந்த வராக அவதாரத்திலே பெருமாள் சொன்ன வார்த்தையின் ஒரு பிரசாத சேஷம் திருவிக்ரமாவதாரத்திலே நிகழ்ந்தது. இங்கே வாமனனாக பெருமாள் அவதாரம் பண்ணினார். பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பண்ணி 25 காரணங்கள்னு பார்த்தோம். அதில் முதல் காரணம் பூமி தேவியின் பிரார்த்தனை. மகாபலி தபசு பண்ணினான், கடுமையான அந்த தபசிலே அவன் ஜெயிப்பானேயானால் அவன் இந்திரன் ஆயிடுவான். ஒரு அசுரன் இந்திர பதவிக்கு வருவதா? அது தேவர்களுக்கு தெரியல. எல்லாரும் போய் தானம் வாங்குறான். மகாபலி இடத்துல தானம் வாங்கி, நீ நன்னா இருப்பப்பா, க்ஷேமமா இருப்ப, உன்னுடைய சங்கல்பம் நிறைவேறும், உன் சங்கல்பம் நிறைவேறும் சொல்லிட்டு போயிட்டான். பெருமான் பார்த்தான், இத்தனை சிரேஷ்டர்கள், உத்தமமான பிராமணர்கள், முனிவர்கள், ரிஷிகள் இத்தனை பேரும் மகாபலி இடத்துல போய் தானம் வாங்கிட்டு நீ நன்னா இருப்ப, உன்னுடைய சங்கல்பம் ஜெயிக்கும், உன்னுடைய பிரார்த்தனை ஜெயிக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டானே, நான் என்ன பண்றது? அந்த வார்த்தையை பொய் செய்யறதா, இந்த வார்த்தையை பொய் செய்யறதா? இந்த பிராமணர்கள் தன்னை குறிச்சுதானே தபசு பண்ணா. அது எந்த தெய்வத்தை குறித்து தபசு பண்ணாலும் அந்த பலன் கன்னடத்திலே தானே வருது. ஆகாசாத் பதிடம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம். ஆகாயத்திலே இருந்து விழக்கூடிய மழையானது மாட்டு குளம்பின் ஒரு மிதிப்பாலே ஏற்பட்ட பள்ளம், மாடு தரையை மிதிக்கும் அந்த குளம்பாலே ஏற்படுத்தப்பட்ட பள்ளம் சின்ன குழியா இருக்கும், அதுலயும் விழும், கிணத்துல விழும், குளம் குட்டைகள்ல விழும், கடைசியாக அந்த ஜலம் பூரா மீண்டும் ஆவியாக மாறி சமுத்திரத்துல போய் சேரும். ஆகாசாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம். அதுபோல சர்வ தேவ நமஸ்காரம். எந்த தெய்வத்தை யார் வழிபட்டாலும் அந்தந்த தேவதைகள் அந்த பிரார்த்தனை எடுத்து போய் பெருமாள் திருவடிகள்ல சேர்ப்பாளாம், கேசவன் திருவடிகள்ல சேர்ப்பாளாம். அதனாலதான் அவனுக்கு கேசவன் பேர். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ஈசனானவன், அதனால அவனுக்கு கேசவன் பேரு. எல்லோருக்கும் தலைவனானவன், அதனால அவனுக்கு கேசவன் பேரு. அழகிய கேசத்தை உடையவன், அதனால கேசவன் பேரு. எல்லோருடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவன், அதனால கேசவன் பேரு. தஸ்மாத் கேசவ நாமாத்தியம், கேசவ நாமா. முகத்திலே தேஜத்தை கொடுக்கக்கூடியவன், அதனால கேசவன் பேர். திருவாய்ப்பாடியிலே இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லோரும் விஷமம் பண்ணுவார்கள், தீம்பு பண்ணுவார்கள். திருவாய்ப்பாடியிலே தீம்பு பண்ணக்கூடிய விஷமக்கார குழந்தைகளுக்கெல்லாம் தலைவன், அதனால கேசவன் பேர். விஷமத்தின் உச்சியிலே இருப்பவன், அதனால கேசவன் பேர். முக வசீகரத்தாலே எல்லோரையும் ஏமாற்றக்கூடியவன், அதனால கேசவன் பேர். கேசவ நாமாக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. இந்த மகாபலி தன்னிடத்திலே தானம் வாங்கினவர்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்றா, ஆனந்தமா இருக்கான். அந்த யஜ்ஞத்துடைய பூர்த்தி, அந்த லக்னம் முடிய போறது. பார்த்தா பிரகாசமா தெரியறது. ஒரு பிரம்மச்சாரி வரான். தன்னுடைய சகாக்கள், மகாபலியுடைய சகாக்கள் அசுரர்கள் தானே, சகாக்கள் ஆச்சு. அதோ ஒரு பிரம்மச்சாரி வரானு.
அதோ ஒரு குட்ட பிரம்மச்சாரி வரானே, உருண்டையா இருக்கே, முகம் இருக்கே, உள்ளமா இருக்கே, அவனை கூட்டின்னு வாங்கும். ஒரு பிராமணன் வரான், ஒரு பிரம்மச்சாரி வரான், அவனை அழைச்சிட்டு வாங்கும். இதுக்கோ தானமாகத்தானே வருவான். இந்த யாகசாலைக்கு வரானே ஏதோ தானம் கேட்டுத்தானே வரான், அவன் என்ன கேட்டாலும் கொடுத்து விடலாம், அந்த பிரம்மச்சாரியை கூட்டிட்டு வாங்கும் என்று தன் சகாக்களை அனுப்புறான். குலகுரு சுக்கராச்சாரியார் பக்கத்தில் இருக்கார், அவரும் தன்னுடைய சிஷ்யர்களை அனுப்புறார். அசுர குரு தானே, அவர் 4 அசுர பசங்களை அனுப்பிச்சார். எல்லாரும் போறான். பாதரட்சையுடைய ஒரி எழும்பும்படி வலது கையிலே அந்த கங்கா ஜலம், இடது கையிலே குடை. அந்த பிரம்மச்சாரி வரா, மான் கொண்டதோர் மார்பில் மாணியால் மாவரிவன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமான். அந்த வாமனமூர்த்தி வரான். யாகசாலை மண்டபம் வாசலுக்கு பிரதான துவாரத்துக்கு வந்தவுடனே ஒரு பலகாய் போட்டு அதுல ஒரு வஸ்திரம் விரிச்சு, அந்த பிரம்மச்சாரி சுவாமி இந்த பலகாய் இந்த ஆசனத்தின் மீது எழுந்தருடுங்கள்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அவருடைய திருவடிகளை அந்த பலகாய் மேல வச்சு அந்த ஆசனத்திலே அந்த வாமனனை அந்த பிரம்மச்சாரி அமரச் செய்து அவர் பாத பூஜை பண்றா, பாத பிரச்சாரணம் பண்றா, பாதத்திற்கு திருமஞ்சனம் பண்றா. சந்தனத்தாலே பாலாலே புஷ்பத்தாலே அபிஷேகம் பண்ணி அந்த பாதங்களை தொடச்சு விட்டு அர்ச்சனை பண்ணி முறைப்படி எந்த பிராமணர்கள் அயோத்திகர்கள் வேதாத்தியனம் பண்ணினவா பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் நம்முடைய கிரகங்களுக்கு வந்து அப்படித்தான் அழைக்கணும். இன்னைக்கும் பல கிராமங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர், கோவில்பட்டி, தூத்துக்குடி பக்கத்திலே அநேகம் கம்மவார் பெருமக்கள் உள்ள கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்களுக்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போனா இன்னைக்கும் அந்த பாத பிரச்சாரணம் பண்ணி பாதத்திலே குங்குமம் சந்தனம் சாத்தி புஷ்பம் போட்டு ஒரு வரவேற்பு பண்ணி சேவிச்சு அழைச்சிட்டு போவா. அந்த பாத பிரச்சாரம் பண்ண தீர்த்தத்தை அவர்கள் புரோட்சணம் பண்ணிப்பா. இன்னைக்கும் அந்த சம்பிரதாயம் நடக்குது. அந்த வாமனனுடைய முக வசீகரத்தை பார்த்த மகாபலி தன் சகாக்களை அனுப்பினார். அசுரகுரு சுக்கராச்சாரியார் தன் சிஷ்யர்கள் 4 அசுரர்களை அனுப்பினார். எல்லோரும் போனா அந்த மகாத்வாரம், யாகசாலை மகாத்வாரம் வாசலிலே அந்த பிரம்மச்சாரிக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அவரை உட்கார சொல்லி ஒரு பலகாய் அமைத்து அந்த பலகையின் மீது ஒரு வஸ்திரத்தை விரிச்சு அந்த வாமனனுடைய திருவடிகளை அதிலே அமரும்படி இருக்கும்படி பண்ணி அந்த பாதங்களை கழுவி அந்த பாதங்களுக்கு புஷ்பத்தாலை பூஜை பண்ணி முறைப்படி எந்த முனிவர் வந்தாலும் எந்த பிராமணன் வந்தாலும் அப்படித்தானே அழைப்பான். அந்த தீர்த்தத்தை புரோட்சிச்சுண்டா அவன் அழைச்சிட்டு வரான். என்ன ஆச்சரியம்! இந்த பிரம்மச்சாரியின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சிரசிலே புரோட்சணம் பண்ணி கொண்ட மாத்திரத்திலேயே இந்த மகாபலியின் சகாக்கள் அசுரர்கள் முகம் பூரா தேவர்கள் முகம் போல பிரகாசம் ஆயிடுச்சு. சுக்கராச்சாரியார் அசுரகுரு, தன்னுடைய சிஷ்யர்கள் அசுரர்கள் தானே, அந்த அசுரர்களும் போய் புரோட்சிச்சுண்டா. குரு சொல்லிட்டாரு, சுக்கராச்சாரியார் சொல்லிட்டாரு, அந்த வாமனன் அந்த பிரம்மச்சாரி திருவடிகளை அலம்பி அந்த தீர்த்தத்தை சிரசிலே புரோட்சிந்து அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை 3 ஆவர்த்தி அதை ஸ்வீகரிச்சுண்டு அடுத்தாற் போல அவன் அழைச்சிட்டு வரும்போது அசுரக்களை போயிடுத்து, தேவகளை வந்துடுத்து. பிறந்தது முதல் தபசு பண்ணின பெரிய தேவர்களுக்கு கூட அவள் தேஜஸ் இருக்காது. இந்த வாமனன் திருவடி தீர்த்தத்தை ஸ்வீகரிச்ச மாத்திரத்திலேயே அசுரர்கள் முகம் பூரா பல 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 பலன் பிரகாசமா இருக்குது. தேவக்கலை லட்சுமி கடாட்சமா இருக்கு. முகத்தை பார்த்துட்டே இருக்கலாமே, இந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கலாமே தோன்றது. யோசிச்சு பார்க்கிறார் சுக்கராச்சாரியார். பசங்கள் எல்லாம் போகும்போது அசுரக்கலையோட போனாங்கள். முகம் கோரமா இருந்தது, கர்ண கடூரமா இருந்தது. அந்த பிரம்மச்சாரிக்கு பாத பூஜை பண்ணி பாத பிரச்சாரணம் பண்ணி பாதங்களை அழுவி அந்த பாதங்களை கழுவி அந்த தீர்த்தத்தை ஸ்வீகாரம் பண்ணி சிரசிலே தெளிச்சுண்டா முகம் பூரா பிரகாசம் ஆயிடுத்து. வந்திருக்கக்கூடிய மகா தபஸ்வி போன்றது என்று சுக்கராச்சாரியார் மனசுல நினைச்சிட்டார். மகாபலி பார்க்கிறான், என்னுடைய நண்பர்கள் நான் அனுப்பிச்சேன் 4 பேர் போகும்போது அசுராலா போனா, வரும்போது தேவர்களை காட்டிலும் பிரகாசமுடையவாள வரானே. வரக்கூடிய பிரம்மச்சாரியுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துடைய மகிமை வைபவம், ஸ்ரீபாத தீர்த்த வைபவம், ஸ்ரீபாத தீர்த்தத்துடைய பெரிய பெருமை என்று அவனும் தெரிஞ்சின்றான். பாதரட்சையோடு அந்த வாமனன் யாகசாலைக்குள்ள வந்தான். அந்த பிரதான மேடை, அந்த பிரதான வேதியைக்கு அருகிலே நின்றான். அந்த மகாபலி அந்த பிரதான வேதியிலே இருந்து வெளியே வந்து அந்த வாமனனை அஞ்சலி பண்ணி உள்ளே அழைத்து சென்று, வாரும் சுவாமி பிரம்மச்சாரி, உமக்கு என்ன வேணும் என்று கேட்க, வாமனனாய் வந்த அந்த பிரபு, மகாபலி மிக பிரம்மாண்டமா யாகம் என்றியேப்பா. எல்லாரும் சொன்னா உன்னுடைய யாகத்தை பத்தி, பிரமாதமான யாகம்னு சொன்னாலே எல்லாரும் தானம் வாங்கிட்டு போறா பார்த்தேன்.
அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், பல பேரை சொன்னார். எல்லாரும் உன்னுடைய புகழை பாடிண்டே போறார். எனக்கும் சந்தோஷமா இருந்தது. நானும் சரி உங்ககிட்ட தானம் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். நான் கேட்கத கொடுக்கலாம். மகாபலி கையை கூப்பி, சரி சுவாமி, பிரம்மச்சாரியே நீர் என்ன வேணும் கேளு தரேன். என்ன கேட்கிறீரோ இந்த பார், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் என் இடம் தான். நீ என்ன கேட்டாலும் தரேன். உன் எடைக்கு இட தங்கம் வேணுமா தரேன், சொர்ணம் வேணுமா, நவரத்தனம் வேணுமா தரேன், என்ன கேட்டாலும் தரேன், கேளு. அந்த வாமனன் கேட்டான். 3 அடி மண் கோடுன்னு மட்டும் கேட்கல, தன்னுடைய பாதத்தாலே 3 அடி மண் கொடு என்று மட்டும் கேட்கல. மத்தன்னையும் தன்னுருவம் யாரும் அறியாமல் தானெங்கோர் மண்ணும் குரலுருவில் மாணியால். சின்ன குட்ட பிரம்மச்சாரியா போறான். மாவலிதன் பொன்னியலும் வேள்விக்கன் புக்கிருந்து அங்கே உள்ள போய் அப்படி ஒரு பார்வை பார்க்கிறான். அந்த ஜலம், கமண்டல ஜலம், இந்த கொடையோடு அவளை சுத்தி 4 பக்கம் பார்க்கிறான். எங்க பார்த்தாலும் பிரகாசமா இருக்கு. மகான்கள் திருவடிப்பட்ட இடமாச்சு. பெரிய பெரிய தபஸ்விகள் எல்லாரும் இங்க வந்து இவன் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. அந்த மங்களாசாசன பலன் எங்க பார்த்தாலும் பிரகாசமா இருக்கு. மாவலிதன் பொன்னியலும் வேள்விக்கன் புக்கிருந்து போர்வேந்தர் மண்ணை. அந்த மகாபலியுடைய மண்ணுங்கிறார். ஏன்னா தானம் தான் கேட்க போறார். தன்னுடைய மண்ணா தானம் கேட்க முடியாது. இப்ப மகாபலியுடைய மண்ணா பெருமாளே சங்கல்பம் பண்றார். இது உன்னுடைய மண் தான்ப்பா, உன்னுடைய மண் தான்ப்பா, மனசாலே அனுகிரகம் பண்றார். ஏன்னா தானமும் சத்தியமா இருக்கணும், அப்பதான பலிக்கும். கொடுக்கக்கூடியவனும் சத்தியவானா இருக்கணும், வாங்கக்கூடியவனும் சத்தியவானா இருக்கணும். வாங்கக்கூடியவன் தன்னிடத்தே தான் தானம் வாங்கினா தானம் செல்லாது. தன்னிடத்தே தான் தானம் வாங்கினா சாஸ்திரத்துக்கு விருத்தமாகும். அதனாலே பிரபஞ்சம் பூரா உன்னோட மண் தான்ப்பா, யாரும் இல்லைன்னா. இது பூரா உன்னுடைய மண், பெருமாள் அங்கீகாரம் பண்ணிட்டார். அவன் மண்ணா இருந்தா தானே இவன் தானம் வாங்க முடியும். ஏன்னா இவன் சர்வ சுவாமி ஆச்சே, ஜெகத் ரட்சகன் ஆச்சே, இந்த ஜெகத்துக்கு காரணபூதன் ஆச்சே. இந்த லோகத்திலே உள்ள நீரும் நெருப்பும் காற்றும் சகல விதமான வஸ்துக்களுக்கும் அதிபதி அவன் எம்பெருமான் தானே. இன்னைக்கு வேணா இந்த கிரகம் என்னோடதுன்னு சொல்லலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி வேற யாரோ இந்த அவர் பேர்ல இருந்தது, அதுக்கு முன்னாடி யார் பேர்லயே இருந்தது, அதுக்கு பின்னாடி யார் பேர்லயே இருந்தது. எப்போ இந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு பேர் சர்வசுவாமி, அவனுடைய சொத்து, எம்பெருமான் சொத்து.
சகல புவனங்களுக்கும் அதிபதி ஜெகத் ரட்சகன் அந்த எம்பெருமான். ஜெகத் பதியாச்சே, சகல ஜெகத்துக்கும் பதியாச்சு அந்த எம்பெருமான், அவனுடைய சொத்து. அதனால பெருமாள் தன் சொத்தை தானே தானம் கேட்கக்கூடாது. அதனால எங்கேயாவது தானம் பலிதமாக போயிடுமோன்னு பயம். அதனால இது போன பிரபஞ்சம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் உன்னுடைய சொத்துப்பா மகாபலி, உன்னுடைய சொத்து அனுகிரகம் என்ற. இருந்தாலும் என்னுடைய பாதத்தாரே 3 அடி மண். ஆனா நீ என் பாதத்தை தொடப்படாது, என் பாதத்தொட்டு நீ அளக்கப்படாது, நானே அளந்து கொள்ளும்படி என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப 3 அடி மண் மன்னா தருக. அப்படி பார்க்கிறான். 3 அடி மண் கேட்டா பரவாயில்ல, நாமே அளந்து கொடுத்துடலாமே. இவன் தன்னுடைய பாதத்தாலே தானே அளந்து கொள்ள வேணும்னு ஒரு கட்டுப்பாடை போட்டுட்டான், வார்த்தை போட்டுட்டான். அதனால குழந்தை கேட்க தெரியல, பாவம், பிஞ்சு பாதம், 3 அடி மண் தானே கேட்டு போறான், தரேன் அப்படிங்கிறான். சுக்கராச்சாரியார் ஓடி வரார். மகாபலி கொடுக்காதே, வாக்தானம் பண்ணாதே. நான் 4 அசுரர்கள் அனுப்பிச்சேன் இந்த பிரம்மச்சாரிய வாசல்ல இருந்து அழைச்சிட்டு வருவதற்காக. வாசல்ல அவனுக்கு பாத பிரச்சாரணம் பண்ணி பாத பூஜை பண்ணி முறைப்படி அழைச்சிட்டு வருவதற்காக 4 பேர் அனுப்பிச்சேன். இந்த 4 பேரும் போனா ஒரு ஆசனம் அந்த சபா மண்டபத்திலே துவாரத்திலே, பிரதான துவாரத்திலே அந்த வாமனுக்கு ஒரு ஆசனம் போட்டா அந்த ஆசனத்திலே அமர வைத்து பாதகமலங்கள் பாதங்களுக்கு ஒரு பீடத்தை போட்டு அந்த பீடத்திலே இவனுடைய பாதத்தை வச்சு அந்த பாதத்துக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த பாத தீர்த்தத்தை சிரசிலே தெளிச்சுட்டா. 3 அடி 3 ஆவர்த்தி அந்த பாத தீர்த்தத்தை அவன் ஸ்வீகரிச்சுட்டா, சாப்பிட்டா. அசுரக்களை எடுத்து வந்தவாள்லாம் தேவர்களா திரும்பிட்டா. அப்போ இவன் ஏதோ விசேஷமான அதிமானுஷ சக்தி உடைய மாதிரி தெரியுது, தானம் கொடுக்காதே என்று தடுத்தான். என்னால அனுப்பப்பட்டவர் போகும்போது அசுராளா போனா, அந்த ஸ்ரீபாதீர்த்தத்தை எடுத்துட்டு வரும்போது தேவர்களா வரா. எங்கேயும் யாராலும் பண்ண முடியாத காரியம் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு பெருமை. அதனால நீ கொடுக்காதே. மகாபலி சொன்னான், சின்ன குழந்தையாச்சே சுவாமி, தானம் கேட்க கூட தெரியல, ஒரு தானம் கேட்டு வாங்க தெரியாத ஒரு சமத்து போராத பிள்ளை ஏதோ கேட்கிறான், நான் வாக்தானம் பண்ணிட்டே கொடுக்கத்தான் செய்வேன். மகாபலி கொடுக்காதே. இவனை பார்த்தா பிரம்மா மாதிரி தெரியறது, ஆனால் பிரம்மாவும் இல்லை. மகாதேவன் சிவனை போல தெரியறது, ஆனா முகத்துல கோபம் இல்லை, சிவனும் இல்லை. இவன் தேவர்கள் நாயகனான இந்திரனா, இந்திரன் போல தெரியறது, இந்திரனும் இல்லை. தேவர்கள யாராவது மார்வேஷத்தை வந்திருப்பானான், நானும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், இவன் தேவர்களை போல தெரியறது, தேவர்களும் இல்லை. எச்சர்களை போல தெரியுது, இவன் தேவனும் இல்லை. எச்சனை போல தெரியுது, எச்சனும் இல்லை. கந்தர்வன் யாராவது மார்வேஷத்தை வந்திருப்பானான்னு பார்த்தேன், கந்தர்வனை போல தெரியறது, கந்தர்வனும் இல்லை. இவனை பார்த்தா பிரம்மா மாதிரி தெரியறது, பிரம்மாவும் இல்லை. சிவனை போல தெரியுது, சிவனும் இல்லை. இந்திரனை போல தெரியறது, இந்திரனும் இல்லை. தேவனை போல தெரியுது, தேவனும் இல்லை. யட்சனும் இல்லை. ஆனால் ஏதோ விசேஷமான பிரகிருதி கொடுக்காதே. இல்ல சுவாமி, இவன் பிரம்மனும் இல்லை, சிவனும் இல்லை, இந்திரனும் இல்லை, தேவனும் இல்லை, யட்சனும் இல்லை, கந்தர்வனும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் இல்லைன்னு சொல்ல தெரியாதவன், உம்முடைய சிஷ்யராச்சு, தாங்கள் என்னுடைய குரு, என்னுடைய வார்த்தை பொய்யாக கூடாது என்று சொல்லி தாரை வார்ப்பதற்காக சங்கல்பம் பண்ணிட்டான். அந்த கமண்டலத்தை எடுத்துனான். சுவாமி, நான் உதகபூர்வமாக தானம் கொடுக்கிறேன், 3 அடி மண், பிரம்மச்சாரி கேட்டு வாங்கிக்கிட்டு குனிஞ்சான். அந்த மகாபலியின் இடுப்பை விட குட்டையா இருக்கான் வாமனன். குனிஞ்சு அந்த தீர்த்தத்தை சேர்க்கறதுக்காக பிரயத்தனம் பண்ணினார் அந்த மகாபலி. சுக்கிரனை கோபம் வந்துடுத்து, கொடுக்காதே கொடுக்காதே கொடுக்காதேங்கிறான். அப்போ இவன் தானம் கொடுப்பேன் என்று சங்கல்பம் பண்ணிட்டான். பாதரட்சையோடு வந்த வாமனன், பாதரட்சையோடு தானம் வாங்கப்படாது, பூஸ்பர்சத்தோட தானம் வாங்கினது. அப்படி பாதரட்சையை களைந்தான், பாதரட்சையை கழட்டினான். கழட்டிட்டு 2 அடி முன்னாடி வந்து கையை நீட்டான். கொடுப்பா, கொடு, சீக்கிரம் கொடு, சீக்கிரம் கொடு. பாதரட்சையை கழட்டிட்டு வந்து தானம் வாங்குறான். இது உயர்ந்த தர்மம். கடைகள்ல புஷ்பம் வாங்குவோம், அல்லது அரிசி பருப்பு முதலான மங்கள வஸ்துக்கள் அவரவர்கள் வீட்டுக்கு வாங்குவார்கள். பாதரட்சையோட வாங்கப்படாது. ரோட்ட போனா கூட புஷ்பம் வாங்குவது, புஷ்பம் மகாலட்சுமி ஆச்சு. மகாலட்சுமி தாயார் 8 இடங்களிலே வசிப்பதா சொல்றாள். புஷ்பங்களிலே நான் நித்தியவாசம் பண்றேன், தானியங்களில் நித்தியவாசம் பண்றேன், தீப ஜுவாலையில் நித்தியவாசம் பண்றேன், அஸ்வ பூர்வாம் ரத மத்தியாம், குதிரை முகத்திலே நித்தியவாசம் பண்றேன்,
கோப்பிரஷ்டம் பசுமாட்டின் வால் பகுதி பின்பகுதியிலே நித்தியவாசம் பண்றேன். யானை சொரூபத்தை நித்தியவாசம் பண்றேன். மங்களகரமான வஸ்துக்களில் நித்தியவாசம் பண்றேன். பெண்களின் நெற்றியிலே பூர்வ மத்தியில் தொடங்கி நராட பர்யந்தம் யாரோ தீப ஜுவாலை போல திலகமாக தரிக்கிறார்களோ அந்த திலகத்திலே நான் நித்தியவாசம் பண்றேன் என்று மகாலட்சுமி சொன்னார். அதனால புஷ்பங்களிலோ தானியங்களிலோ மகாலட்சுமி வாசம் பண்ணுவதாலே, புஷ்பங்களிலும் தானியங்களிலும் மகாலட்சுமி வாசம் பண்ணுவதாலே பாதரட்சை செருப்பு போட்டுட்டு புஷ்பம் வாங்கக்கூடாது. காசை கொடுத்துட்டு செருப்பை கழட்டிட்டு புஷ்பத்தை வாங்கணும். அந்த பூக்கார அம்மா கிட்ட கடைகள்ல ப்ரொவிஷன்ஸ் வாங்கும்போது கூட செருப்பை கழட்டிட்டு அந்த லகேஜை வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தர்மத்தை கடைபிடிக்கணும். பெருமாளே தர்மத்தை கடைபிடிக்கிறானே, பாதரட்சையோடு தானம் வாங்கப்படாது, பூஸ்பரசத்தோடு தானம் வாங்கணும். 4 அடி தள்ளி போனான், பாதரட்சை கழட்டினான், பாதரட்சை இல்லாமல் மகாபலி இடத்திலிருந்து ஏ சக்கரவர்த்தி தானம் கொடு, ஏ சக்கரவர்த்தி தானம் கொடுன்னு பணிஞ்சு கேட்கிறான். எவனோக்குள்ள மேலும் பணிஞ்சு கேட்கிறான். தானம் வாங்குறவா குனிஞ்சுதானே கேட்க முடியும், பணிஞ்சுதானே கேட்கணும். ஏ மகாபலி தானம் கொடு நெஞ்ச நிமித்த முடியுமா? முடியாது. யுத்த காலத்துல கம்பீரத்தை காட்ட முடியும், புஜபலத்தை காட்ட முடியும். தானம் வாங்கும்போது புஜபலத்தை காட்ட முடியாது. பணிந்து மற்றன்னியும் தன்னுருவம் யாரும் அறியாமல் தானங்கோர் மண்ணும் குரலுறவின் மாணியார் மாவலிதன் பொன்னியலின் வேள்விக்கண் புக்கிருந்து போர்வேந்தர் மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பார்த்தால் யாரடப்ப மூவடிவன் மன்னா தருக, மன்னா தரு உடம்பு சுருக்கிண்டு கேட்கிறான். மன்னா தருக, மற்றவனும் என்னால் தரப்பட்டது. இந்த பாதரட்சை கேட்டின உடனே சுக்கராச்சாரி பார்க்கிறான். வந்திருக்கான், சிவன் நாராயணனா வந்திருக்கான். ராடா என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். சகல புவனங்களுக்கும் அதிபதியான எம்பெருமானாச்சு, சகல புவனங்களுக்கும் சுவாமியான சர்வசுவாமியா வந்திருக்கான். அவனுக்கு ஆடியேன் தானம் கொடுக்க போறேன் என்று அவன் மனசிலே ஒரு பக்தி ஏற்பட்டது. அப்படியா, சர்வேஸ்வரனா எம்பெருமானா வந்திருக்கான், அவனுக்கா தானம் கொடுக்க போறேன் என்று பக்தி ஏற்பட்டது. பெருமாளுக்கு பயம் வந்துடுத்து, வாமனனுக்கு பயம் வந்துடுத்து. எங்க அவன் பாட்டு கையை கூப்பி சரணாகதி கோவிந்தா ரட்சமாம் திருவடியில் விழுந்துட்டானா பெருமாளுடைய
சங்கல்பம் போயிடுமே, பொய்யாயிடுமே. இந்த திரிவிக்ரமாவதாரம்ங்கிறது எதுக்காக? பூமி தேவிக்கு அவர் சிரசு பூர்த்தியாக, பூமி தேவியுடைய பரப்பு பூர்த்தியாக திருவடியை பதிக்கிறேன்னு பெருமாள் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைக்கு ஒரு சத்தியம் பண்ண முடியாம போயிடுமே, அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாம போயிடுமே. பெருமாள் பார்த்தார், அப்படியா சர்வேஸ்வரனா, மகாவிஷ்ணுவா, ஸ்ரீமன் நாராயணா, அவனுக்கா தானம் கொடுக்க போறேன் என்று பணிந்து சேவித்த அந்த மகாபலியின் மனசிலே ஒரு அகம்பாவத்தை கொடுத்தார். அடுத்த க்ஷணம் எம்பெருமானாலே அகம்பாவத்தை கொடுக்க பெற்றவனான மகாபலி, அப்படியா சர்வேஸ்வரனான விஷ்ணுவிற்கே நான் தானம் கொடுக்க போறேன், அப்ப எவ்வளவு பெரிய பெருமை என்று அகம்பாவத்தோடு சர்வேஸ்வரனான விஷ்ணுவா, அவனா வந்திருக்கா, அவனுக்கா தானம் கொடுக்க போறேன், அடியேன் பண்ணின பாக்கியம் என்று கையை கூப்பி வினயமாக இருந்த மகாபலி மனசிலே ஒரு அகம்பாவத்தை எம்பெருமான் உண்டு பண்ண, சர்வேஸ்வரனுக்கே தானம் கொடுத்தான் இந்த மகாபலி என்ற உயர்ந்த பெருமை எனக்கு கிடைத்து விட்டது. அப்படின்னா அந்த அகம்பாவத்தான் பெருமான் எதிர்பார்த்தார். நான் அந்த தானம் கொடுப்பேன் என்று அந்த தீர்த்த பாத்திரத்தாலே, அதிலே உள்ள தீர்த்தத்தாலே வாமனனுக்கு உதகபூர்வமாக சங்கல்பம் பண்ணி தீர்த்தத்தை சேர்த்து தானம் கொடுத்தார். அடுத்த க்ஷணம் அந்த மகாபலி வார்த்த தீர்த்தம் வாமனன் கையிலே விழுந்தவாறே பெருமாள் கிடுகிடுன்னு வளர்ந்தார். இந்த தானத்தை எப்படியா கெடுக்கணுமே, சுக்கராச்சாரியார் பார்த்தார், ஒரு வண்டு போலே அந்த கண்டி துவாரத்திலே அடைச்சிட்டார். தீர்த்தம் விழல, தீர்த்தம் மகாபலி சேர்க்கிறான் தீர்த்தம் விழல. ஆனா தீர்த்தம் பூர்த்தியா இருக்கு, பூர்ணமா இருக்கு, பூர்ணமான கலசம் தான், தீர்த்தம் விழமாட்டேங்கிறது. அந்த கண்டி துவாரத்தை ஏதோ அடைச்சிருக்கு. பெருமாள் பார்த்தார், கவலைப்படாதே மகாபலி, நான் பார்த்துக்கிறேன். கையில பவித்திரம் போட்டிருந்தார், அந்த பவித்திர தர்ப்ப புல்லால் பவித்திரம், அந்த தர்ப்ப புல்லாலே அந்த துவாரம், அந்த கண்டியுடைய துவாரத்தை சுத்தம் பண்ணுவது சோதிப்பது போல உள்ளுக்குள்ள அந்த தர்ப்பத்தை விட்டார். அந்த 2 தர்ப்பமும் மகாபலி 2 கண்களை குத்தித்து 2 கண்களும் போயிடுத்து. தொப்புரு கண் கட்டு போன மகாபலி கீழே விழுந்தான். விழுந்ததுதான் விழுந்தானே. அந்த மகாபலியின் கண்டியுடைய துவாரத்துக்குள்ளே அந்த சுக்கராச்சாரியார் அடைத்துக் கொள்ள, ஜலம் விழாமல் அடைத்துக் கொள்ள சர்வேஸ்வரனான ராமனன் அந்த தர்ப்ப புல்லாலான பவித்திரம், அந்த பவித்திரத்தினுடைய தர்ப்ப புல்லாலே அந்த துவாரத்தை சோதிக்க அந்த 2 தர்ப்ப புல்லும் சுக்கராச்சாரியார் கண்ணை கெடுத்தன. சுக்கரன் தொப்புரு கீழே விழுந்தான். மன்னிக்கணும், சுக்கராச்சாரியார் கண்கெட்டு பக்கத்திலே 2 கால்கள். சிரசு எங்க விழுந்து தெரியுமோ? சிரசானது பாதுகைகள் பக்கத்தில் விழுந்தது. எந்த இடத்திலே அந்த வாமனனாக வந்து பெருமாள் பாதுகைகளை கழட்டி வச்சாரோ அந்த பாதுகைகள் பக்கத்திலே சுக்கராச்சாரியாருடைய சிரசு விழுந்தது. சுக்கராச்சாரியருடைய பாதங்கள் 2ம் வாமனன் மேலப்படும்படி அந்த பக்கத்தில் விழுந்தது. அந்த பாதுகைகள் பார்த்தது, சுக்கராச்சாரியாரே நீர் க்ஷேமமாயிரும், பவித்திரமானதாச்சே, பெருமாள் திருவடியாச்சே, பெருமாளுக்கு என்ன குணமோ அதே குணம் தான் பாதுகைக்கு. பெருமாளுக்கு என்ன எப்படிப்பட்ட தயாள குணமோ எம்பெருமான திருவுள்ளத்திற்கு உகப்பாக, திருவுள்ளத்திற்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதான் பாதுகை. அதனால்தான் பெருமாள் திருவடியில போய் நாம் சிரசு வைப்பது, நம்முடைய சிரசை வைப்பதை காட்டிலும் பெருமாளே சடகோபம் என்கிற தன் திருவடியை அனுப்பி அர்ச்சக சுவாமி அனுப்பிச்சு எல்லோருடைய சிரசுக்கும் நானே வந்துடுறேன். நாம் எம்பெருமான தேடி போனா நாம் வைஷ்ணவர்கள், எம்பெருமான் நம்மை தேடி வந்தால் நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். பாதுகைகளே நம்ம தேடி வந்து நம்ம சிரசிலே ஸ்ரீ சடாரியாக சாதிக்க பெறுகிறதே. அதுபோல இந்த பாதுகைகளுக்கு என்ன குணம் என்றால், க்ஷேமமாக இருங்கள், மங்களானி பவந்து ஆசீர்வாதம் பண்ணும். இந்த சுக்கராச்சாரியாருடைய சிரசு பாதுகைகள் பக்கத்துல விழுந்தது. அவருடைய பாதங்கள் பெருமாள்கிட்ட போய் பெருமாள் பக்கத்துல விழுந்தது. பெருமாள் பக்கத்துல கால் நீட்டின அபச்சாரமாச்சே, அதை பத்தி பெருமாள் கவலைப்படல. அவனோ கண்கெட்டு போய் விழுந்தான். கண்ணை கெடுத்தவனும் இந்த வாமனன் தானே. ஆக கண்ணை கெடுத்துட்டான். அந்த பாதுகைகள் கண்ணை கொடுத்து பெருமாள் கெடுத்தார், பாதுகைகள் கொடுத்தன. பெருமாளை காட்டிலும் தயாள குணம் படைத்தது அந்த பாதுகைகள். கவலைப்படாதே, க்ஷேமமாறு, மங்களானி பவந்துன்னு சொல்லிடுத்து. பெருமாள் திரும்பி பார்த்தார், ஓ அசுரகுருவான சுக்கராச்சாரியாருக்கும் நீர் அனுகிரகம் பண்ணீரே, ஏ பாதுகையே நீ கலியுகத்திலே ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணுவாய் என்று பெருமாள் அனுகிரகம் பண்ணார். பெருமாளுடைய பாதுகைகள் யாரு? சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மரபடியாம், நீள்கடல் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமடையாம், திருமால் கரவு. ஆதிசேஷன் தான பாதுகை. அந்த ஆதிசேஷன் தான பாதுகையாயிருக்கு. எம்பெருமானுடைய 2 பாதக மரங்களை அலங்கரிக்கக்கூடிய, பாதக மரங்களை தாங்கக்கூடிய பாதுகைகள் ஆதிசேஷன்.
அந்த ஆதிசேஷனை பார்த்து பெருமாள் சொன்னார், என்னை காட்டிலும் தயால குணம் உனக்கு இருக்கு. கலியுகத்திலே நீ உயர்ந்த உத்தம ஆச்சாரியனாக பிறந்து பாபமே இந்த கலியுகத்திலே பாமரர்களை திருத்தி பணி கொண்டு பாமர பக்தாத்மாக்களுக்கும் நம்மை காட்டிக் கொடுக்கக்கூடிய உத்தம ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணுவாய். பெருமாள் வாமனாவதாரத்திலே பாதுகைகளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார். அந்த பாதுகைகள் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் தான் சுவாமி எம்பெருமானார். ஆதிசேஷனின் அபராவதாரம் தானே ராமானுஜர். ஆக வராக அவதாரத்திலேயும் ராமானுஜ அவதாரத்தை பார்த்தோம், திருவிக்கிரம அவதாரத்திலேயும் ராமானுஜ அவதாரத்தை பார்த்தோம். இது திருப்பாவை வைபவமா அல்லது ஸ்ரீயப்பதி வைபவமா அல்லது எம்பெருமானார் வைபவமான அடியன் சொல்ல தெரியாது. எப்போ என்னுடைய ஆச்சாரியன் எந்த வார்த்தையை சொல்ல சொல்றாரோ அந்த வார்த்தை ஆச்சாரியின் அனுகிரகமடியாக வரக்கூடிய வார்த்தை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நீங்காத செல்வம் நிறைய பெறுவோம் என்று சொல்லி அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தங்களை நாளை அனுபவிக்கலாம் என்று அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய் ஸ்ரீமன் நாராயண. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய. ஸ்ரீமதே ராமானுஜாய. ராமானுஜாய நமக. ஜெய் ஸ்ரீமன் நாராயண. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நல்லா இருக்கு சொல்லு. அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஜெய் ஸ்ரீமன் நாராயண. ஜெய் ஸ்ரீமன் நாராயண. அடியேன் சொல்லு. அப்பா அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய. ரொம்ப நல்லா இருந்தது. பாரதி சந்தோஷமா பாகவதத்தை நல்லா பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. சந்தோஷமா நல்லா இருக்கு சுவாமி. கலாச்சாரம் நல்லா இருக்கு. புரியுது. நல்லா ஸ்ரீமன் நாராயண.